ஹாய் வீவர்ஸ், என் பேர் பவர் சிவா, டான்ஸ் மாஸ்டர். வேட்டைக்காரி என்ற திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச்சில் உங்களை சந்திக்க ரொம்ப சந்தோஷம். மறக்க முடியாத அனுபவம். தீபாவளி அன்றைக்கி இந்த படத்தை நாங்கள் ஷூட்டிங் பண்ணியிருக்கோம். ஏன்னா இந்த படம் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஷூட் பண்ணியிருக்காங்க. 5 மணி நேரம் நடக்கணும். இங்கே சாலிகிராமத்தில் நம்ம 1 மணி நேரமே நடக்க மாட்டோம். ஆனால் 5 ஹவர்ஸ் டோட்டல் யூனிட்டும் கேமராலாம் கொண்டு போய் அதை அழகாக பண்ணியிருக்காரு மிஸ்டர் டைரக்டர் காளிமுத்து. படத்தில் ஒரு சிறப்பு அம்சமே பாடல்கள். நம்ம வைரமுத்து சார் ரொம்ப அழகாகவும் நேர்த்தியாகவும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. என்னுடைய இசை ராம்ஜி சார் ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. படத்தை ஒரு காட்சியும் நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும். படம் பெரிய வெற்றி பெறணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். என் பேர் எப்பி கிருஷ்ணா. நான் ஆல்ரெடி ஒரு 2011 ஹீரோவாக ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஏனிந்த மயக்கம். அதுக்கப்புறம் 10 இயர்ஸ் கேப். அதுக்கப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு தான் டைரக்டர், கிளாஸ்மேட்டு. எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் இந்த படத்துக்காக ஒரு ராஜா படத்தில் ஒரு மலை மேலே பெரிய லொக்கேஷன், எல்லாருமே ரொம்ப ரிஸ்க் எடுத்து ஆக்சுவலாக கீழேருந்து நம்ம பஸ்ஸோ காரோ ட்ரெயின் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலாக நடந்து தான் போகணும். 3 ஹவர்ஸ் ட்ராவல் நடந்து தான் போகணும். அங்கே போயிட்டு ஒரு 45 டேஸ் ஷூட்டிங் முடிச்சு தான் வந்திருக்கோம். ஸோ படம் ரொம்ப கிளாஸாக வந்திருக்கு. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. வைரமுத்து சார் கேட்கவே வேணாம், சாங்ஸு ரொம்ப எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு சாங்ஸு. வேட்டைக்காரி, அதை ஹீரோயின் சஞ்சனா சூப்பராக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். நான் ஒரு ஹீரோ எப்படி பண்ணுவாங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காங்க. அவங்களும் ஆக்சுவலாக கீழேருந்து நடந்து போய் அவங்க கேரவன் எதுவுமே கேட்கல. ஸோ எக்ஸலண்ட்டாக அவங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சூப்பராக வந்திருக்கு படம். எக்ஸலண்ட் மூவி. எல்லோரும் பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரெடியா? வணக்கம். நான் அன்பு ராணி ஆர்டிஸ்ட்டு. நான் இதில் 2 ஹீரோயினில் ஒரு ஹீரோயினியோட அம்மா ரோல் பண்ணியிருக்கேன். இதில் ப்ரொடியூசர் சாரும் டைரக்டரும் என் மேலே நம்பிக்கை வச்சு இவ்வளோ பெரிய கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப அவங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நான் அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சு அந்த கேரக்டர் கொடுத்ததுக்கு நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன். நல்லா வந்திருக்கு, சூப்பராக. காமெடியெல்லாம் பண்ணியிருக்கோம். கஞ்சா கருப்பு சார் கூட காமெடியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனால் அந்த லொக்கேஷனுக்கு போனோம் பாருங்கள், அப்பப்பா ஒரு 4 மணி நேரம் மலை மேலே ஏறணுங்க. மலை மேலே ஒரே காடு தான். ஒரே காட்டில் மேலே ஏறினோம். 2 அருவியை தாண்டி போனோம். உயிரை பணைய வச்சு மேலே போகிற மாதிரி இருந்துச்சு. நான்லாம் மனசுக்குள்ளேயே டைரக்டர்லாம் திட்டிக்கிட்டே போனேங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு போனதுக்கு பலன் இருக்குது. நல்ல பலன் கிடச்சிது. ஆனால் மேலே போனால் அவ்வளோ ஒரு சூப்பரான லொக்கேஷனுங்க. அந்த மாதிரி லொக்கேஷன்லாம் கீழே எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் அங்கே ஷூட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு. கதையெல்லாம் ரொம்ப ஏலக்காய் தோட்டத்தில் வேலை பார்க்குற ஒரு ஃபேமிலி தான் நாங்கள். எல்லோரும் தேட்டரில் பாருங்கள். நல்லா பண்ணியிருக்கோம். எல்லோரும் அவங்க கேட்டு நல்லா பண்ணியிருக்காங்க. நன்றி. ஹாய், நான் தான் ராகுல் பேசுகிறேன். நான் தான் இந்த படத்தோட ஹீரோ. ஆக்சுவலாக இந்த படம் ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணி ஷூட்டெல்லாம் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மூவி பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் எல்லோரும் தேட்டரில் போய் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ கற்பர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் வழங்கும் விஷ்ணு பிரியா அவர்கள் தயாரிப்பில் உருவான இந்த வேட்டைக்காரி படத்தினுடைய இசையமைப்பாளர் ஏ.கே. ராம்ஜி பேசுகிறேன். இந்த படத்தில் எனக்கு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னா, கவிப்பேரரசு ஐயா அவர்களுடைய நான் சேர்ந்து பணியாற்றினது தான். ஏன்னா இந்த படத்தில் எனக்கு ஒரு புது அனுபவம் அவரோட சேர்ந்து. ஏன்னா அவருடைய பாடல்களை நான் கேட்டு ரசித்து அவரோட வரிகளை ஒவ்வொன்றையும் நான் ரொம்ப அற்புதமாக ரசிச்சிருக்கேன். அதே போல் ஒரு கவி பேரரசோடு இணைந்து பணியாற்றணுங்கிற ஆம்பிஷன், கனவே எனக்கு இதில் ஏற்பட்டுச்சு. அதை ஏற்படுத்தி கொடுத்தவர் என்னுடைய இயக்குனர் காளிமுத்து காத்தமுத்து அவர்கள். அவர் இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தது இல்லாமல் நல்ல ஒரு உயர்வையும் கொடுத்துருக்காரு. அதே போல் இந்த படத்தில் பாடின பாடகர்கள் அந்தோனிதாசன் பாடியிருக்காரு, செந்தில்தாஸ் பாடியிருக்காரு, ஷாரு பாடியிருக்காங்க, அப்புறம் அக்ஷயாங்கிற ஒரு பொண்ணு பாடியிருக்காங்க, வேலுங்கிற பையன் பாடிருக்காப்புல. இவ்வளோ பேரும் பாடி இந்த படத்துக்கு நல்ல ஸ்கோப் பண்ணி கொடுத்துருக்காங்க. படமும் நல்ல ஒரு வெற்றி படமாக அமையணும். நல்லாவும் வந்திருக்குது. மக்களாகிய நீங்கள் இந்த இசையமைப்பாளனை ஒரு மிகப்பெரிய வெற்றியாளனை ஆக்கணுங்கிறது என்னோட வேண்டுகோள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சஞ்சனா. இன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே. ஆடியோ ரிலீஸ் என்னோட படத்தில் வேட்டைக்காரி. பேரே மாதிரி தான், நான் தான் அந்த வேட்டைக்காரி. ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன்.
ஸோ என்னன்னா தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் காளிமுத்து சார் அண்ட் வின்சென்ட் சார் மூலியமாக தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஸோ இட் இஸ் வெரி என்ன சொல்லுது, ஆக்ஷன் த்ரில்லர் ஃபுல்லாக ஆல் மிக்ஸ் மூவி. ஸோ எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுத்துச்சு ஃபாரஸ்ட் ஸ்கூலில் ஷூட் பண்ண. கண்டிப்பாக நீங்கள் தியேட்டர் போய் படம் பாருங்கள். நன்றி, வணக்கம். சார் என்னுடைய பொண்ணு. இந்த படத்தில் நான் ஹீரோனுடைய சித்தப்பாவாக நடிச்சிருக்கேன். படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரை என்னுடைய ரோல் இருக்குது. இந்த படம் நான் தயாரிக்கிறதுக்கு காரணம் ஒரு டைரக்டர் தான். அவர் அந்த கதை சொன்னார், எனக்கு பிடிச்சி போனதுனால நாங்கள் மினிமம் பட்ஜெட்டில் தயார் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அப்புறம் போக போக அதனுடைய பட்ஜெட்டுடைய ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு. இருந்தாலும் எனக்கு இது ஒரு திருப்தி. இந்த படம் பண்ணதில் எனக்கு ஒரு திருப்தி. நான் இந்த படத்தில் ஜெயிச்சிருவேன் கண்டிப்பாக. மக்கள் எல்லாரும் தியேட்டரில் போய் படத்தை பாருங்கள். என் பேர் காளிமுத்து. இது என்னோட 4வது படம். ஃபஸ்ட் படம் அலையடிக்குது பண்ணேன். அடுத்து காதல் என்றால் என்ன பண்ணேன், கோவலனின் காதலி, திருப்புகழ், இப்போ வேட்டைக்காரி. மதிப்பிற்குரிய நமது மினிஸ்டர் அவர்களுக்கும் மாண்புமிக்க கவிஞர் அவர்களுக்கும் மற்றும் என் பாசத்துக்குரிய என் அன்பிற்குரிய தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் சினிமா பிரம்மாக்களுக்கும் என் முதற்கன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சுருக்கமாக நான் அந்த படத்தை பற்றி சொல்லிட்டு பெரியவங்கள்ட்ட பேச அழைப்போம். அதாவது, பாருக்குள்ளே நல்ல நாடு நம் நாடு என்றான் பாரதி. பசி பஞ்சம் பட்டினி பாருங்கள் இதுதான் இந்தியா என புதுக்கவிதை படிக்கிறது நமது குழந்தைகள். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இதுதான் வரலாறு. இந்த வரலாறு மறைந்து விட்டதா? இல்லை. இன்றளவும் இந்தியாவில் கொத்தடிமை என்பது இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் எல்லோரும் சொல்லுகிறார்கள் கொத்தடிமை முறையை ஒழிச்சாச்சு என்று. எல்லா தொழிலும் இருக்கு கொத்தடிமை. செங்கச்சூளையிலிருந்து
இன்னும் நிறையா தொழிலில் கொத்தடிமை முறை இருக்கு. நான் பார்த்தது மலை மேலே இருக்கிற ஏலக்காய் தோட்டம். ஏலம் கிராம்பு வாங்க வந்த ஆங்கிலேயனை ஏன் என கேட்க வாயிருந்தும் ஊமையர்களாய் வெள்ளையனுக்கு குடைபிடித்தோம். இன்றைக்கு யாருக்கு குடைபிடித்து கொண்டிருக்கிறோம்? பெரிய பெரிய பணக்காரர்களுக்கும் கோடீஸ்வரர்களுக்கும். வெள்ளைக்காரன்ட்ட மேனேஜராகவும் அந்த எஸ்டேட்டுக்கு காவல்காரனாக இருந்தவங்கள்ட்ட அவங்க அந்த ஏலக்காய் தோட்டங்களை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்கே வெறும் 200 ரூபா கூலிக்கு அந்த மக்கள் வேலை பார்க்குறாங்க. மழை, வெயில், புயல், அட்டை, பாம்பு, மிருகங்கள் இவ்வளவு தொந்தரவுலையும் வேலை பார்க்குறாங்க. இந்த விஷயம் எனக்கு சொல்லப்படாத விஷயமா இருந்தது. அதனால இந்த கதையை எடுத்து பண்ணேன். என் தங்கமான ப்ரொடியூசர் தங்கம்னு செலவு பண்ணாரு. ஆனால் ஒரு ஆர்டிஸ்ட் பட்ஜெட்டு இதுக்கு தக்கன எவ்வளவு செலவு பண்ணணும், எப்படி பிஸ்னஸ் பண்ண முடியும்? இன்னைக்கு சினிமா பிஸ்னஸ்ங்கிறது ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே இல்லை. இங்கே இருக்கிற அத்தனை மீடியா எல்லாருக்குமே தெரியும். ஐயா வைரமுத்து ஐயா அவர்கள் நேற்று முந்தானால ஒரு மீட்டிங்கில் பேசும்போது எல்லாரும் தமிழில் டைட்டில் வைக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அருமையான விஷயம், வாஸ்தவமான விஷயம். முத்தமிழ் கலைஞர் அவர்கள் தமிழில் டைட்டில் வச்சா வரி இல்லை, டாக்ஸ் ஃப்ரீ அப்படின்னு முன்னாடி இருக்கும்போது கொண்டு வந்தாங்க. அதில் என்னோட படம் திருப்புகள் வரி இல்லாமல் வரி விலக்கு கிடைச்சி அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். அதுக்கு அடுத்து வந்தவங்க வரி விலக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சின்ன படம் ப்ரொடியூசர் கவுன்சில் தயாரிப்பாளர் சங்கத்தில் ஒரு 5 கோடி 6 கோடி வரையும் தயாரிக்கிற படம் சின்ன படங்கிறாங்க. அந்த 5 கோடி சப்சிடி எத்தனை 30 பிரிண்டுக்குள்ளே போட்டால் சப்சிடி தர்றாங்கிறாங்க. 30 பிரிண்டுக்குள்ளே போட்டு படம் வெள்ளி, சனி, ஞாயிறு சின்ன படம் அதிகபட்சம் 3 நாள் தான். பாக்கி எல்லா படம்னா 1 வாரம். அந்த 1 வாரம் போடுற பெரிய ஆர்டிஸ்ட் படம் என்ன போடுறாங்க? 500 தேட்டர் 1000 தேட்டர்னு போடுறாங்க. அவங்க ஓரளவு வசூல் எடுத்துடுறாங்க. 30 தேட்டரை சப்சிடிக்காண்டி 7 லட்சம் ரூபாய்க்காண்டி சப்சிடிக்காண்டி 30 தேட்டரில் போட்டு இந்த ஒரு 4 லட்சம் ரூபாய்க்கு படத்தை பண்ணி அந்த காசு எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அதனால இங்கே நம்ம அமைச்சர் இருக்காங்க, ஐயா இருக்காங்க, கவிஞர் ஐயா, இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த வரி விலக்கை திரும்ப கொண்டு வந்தா சினிமாவுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இப்போ சீரியலில் போய் இந்த கொரோனா சமயத்தில் சீரியலில் ஒர்க் பண்ணேன். படம் வேலை இல்லைன்னு. அதில் சீரியல் பார்த்தா 1.5 கால் ஷீட் இருக்கு. 9 மணி வரைக்கும் போனால் 1.5 கால் ஷீட்டு. ஆனால் சினிமாவுக்கு 6 மணிக்கு மேலே போகலாம் 2 கால் ஷீட்டு. எப்படி சின்ன படங்கள் பண்ண முடியும்? எப்படி ரிலீஸ் பண்ண முடியும்? ஆனால் இவ்வளவுக்கும் முகம் சுளிக்காம எனக்கு என்னோட தயாரிப்பாளர் நான் கேட்டதெல்லாம் பண்ணாரு. நான் தான் சிலது போதும் சிலது வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் நிகாரித்து சில விஷயங்கள் பண்ணினேன். அப்புறம் இந்த படத்தோட டைட்டிலை பற்றி நான் சொல்லணும். வேட்டைக்காரி. இந்த மலை மேலே விருதுநகர் ராஜபாளையம் பக்கத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மேலே ஒரு 6 ஹவர் மேலே மலை மேலே போகணும். ஒரு சைக்கிள் கூட போக முடியாது. ஒத்தையடி பாதை கூட இல்லை. அந்த மாதிரி லொக்கேஷனில் தான் ஏலக்காய் தோட்டம் தமிழ்நாடு பாடு கேரளா பாடுற தமிழ்நாடு பாடுற முடிகிற இடத்துல இருக்கு. அந்த லொக்கேஷனை கொண்ட காட்டினே பிடிச்சிட்டு ஓகேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு ஒரு டைட்டில் வச்சு நம்ம கவிஞர்கிட்ட போய் சொல்லும்போது கதையெல்லாம் நல்லா இருக்குயா, கவிஞரை பிடிச்சது அதுக்கு முன்னாடி கவிஞரை பிடிச்சதே பெரிய படம் ஆகி போச்சு. நம்ம பண்ணுறது சின்ன டயட்ரு சின்ன படம். நானும் ஐயாவோட உதவியாளர்கிட்ட கேட்டு பார்த்தேன், பிடிக்கவே முடியலை, பார்க்கவே முடியல. ஃப்ரெண்டுகிட்டலாம் சொல்லி அப்புறம் எல்லாரும் பேசி கேட்டுட்டு கதை நல்லா பண்ணியிருக்கிற, டைட்டில் நல்லா இல்லையே அப்படின்னு. ஐயா நீங்களே சொல்லுங்க என்ன டைட்டில் வைக்கலான்னு. வேட்டைக்காரன் ஐயா நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னார். சொன்னேன். அத்தனை பேரும் இதே மாதிரி தான் சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரை எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அது சந்தோஷமாக அமைஞ்சு போச்சு. இந்த கதைக்கு ரொம்ப பொருத்தமாக இருந்துச்சு. அதாவது கிட்டத்தட்ட வேட்டைக்காரி அப்படிங்கிறது இது ஒரு 4 பாட்டு 5 பாட்டு எடுக்கலாம் இந்த படத்தை. இந்த படத்தோட ஓப்பனிங் மட்டும்தான் இந்த கதை. இதோட செகண்ட் பார்ட் 20% ஷூட்டிங் முடிச்சாச்சு. அடுத்து உடனே இதை ஆரம்பிக்கிறோம். பாட்டு கேட்டேன், 2 பாட்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு அழகா, அதாவது மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இருக்கிற வேறுபாட்டை வித்தியாசப்படுத்தி அழகா எனக்கு பாடல் வரிகள் எழுதி கொடுத்தாங்க. அதை ஐயா வாயில சொன்னா தான் அது அருமையா இருக்கும். எனக்கு அந்த அளவுக்கு விளக்கமா சொல்ல தெரியாது. அதாவது நம்ம பட்டா போட்டு வாழ்றோம், மிருகங்கள் காட்டுக்குள்ள பட்டா போட்டு வாழ்றது இல்லை. அந்த மாதிரி நிறைய தத்துவங்களை மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் உள்ள விஷயங்களை தத்துவத்தை சொல்லி அருமையா இது பண்ணியிருக்காங்க. படம் நல்லா வந்திருக்கு. எல்லாம் போல அந்த ஸ்ரீ சாம்பிராணி கருப்பர் புண்ணியத்தில் படம் ஒவ்வொன்று வெற்றி அடையணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு
நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அழைக்கிறோம். PRO யூனியன் சங்க தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். முன்னாள் தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். கௌரவ முன்னாள் தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். இந்த பக்கம் கைத்தட்டின எல்லாருக்கும் நன்றி. நிகழ்ச்சி தொடருவோம். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம். பூவாய் புறப்பட்ட புதுமுகம் தமிழுக்கு அறிமுகம் 100க்கும் மேல் நடித்து வெற்றி வாகை சூட வாழ்த்துக்களோடு படத்தின் கதை நாயகன் ராகுல் அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னோட ஃபஸ்ட்டு படம். இந்த படத்தில் சான்ஸ் கொடுத்த ப்ரொடியூசர் சார், டைரக்டர் சாருக்கு நான் இந்த ஸ்டேஜ் யூஸ் பண்ணி ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது என்னோடய ஃபஸ்ட் ஸ்டேஜ். ரொம்ப நர்வஸாக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன், சந்தோஷமாக இருக்குது. ப்ளீஸ் எல்லாரும் படத்தை போய் தேட்டரில் பார்த்து ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ எல்லாருக்கும். வேட்டைக்காரியின் வில்லன் ரோலில் நடித்த கிருஷ்ணா அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். 2010 ஒரு படம் ஹீரோவாக பண்ணேன், ஏனிந்த மயக்கம். அப்புறம் 10 இயர்ஸ் பேக் அப்புறம் டைரக்டர் காளிமுத்து அவர்கள் எனக்கு ஒரு வில்லன் கதாபாத்திரத்தை இந்த படத்தில் கொடுத்துருக்காரு. மிக்க நன்றி. ப்ரொடியூசர் சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்தை பற்றி லொக்கேஷன் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. எல்லாருமே இந்த படத்தில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். ப்ரொடியூசர் இந்த படத்தில் என்ன அவர்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. சாப்பிட்லன்னு சொன்னார்னா போதும், எவ்வளோ வேணால் சாப்பிடுக்குன்னு சொல்லுவார். ஸோ அதுக்கு எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவார். மலை மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. ஸோ நான்வெஜ்லேருந்து எல்லாமே கீழேருந்து கொண்டு அரேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் நான் பார்த்ததில்ல லைஃப்பில். ஸோ டெஃபினட்டாக ரொம்ப சூப்பராக அரேஞ்ச் பண்ணார். கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும், கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். டெஃபினட்டாக இந்த படம் எல்லா சேனல் மெம்பர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தென் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தயவுசெய்து பாருங்கள் படத்தை. புது ஹீரோ புது ஹீரோயின் பார்க்காதீங்க. ஹீரோயின் வேற லெவல். அவங்க மலையில் கேரவன்லாம் எதுவுமே கேட்கல, சின்ன ஒரு ரூமு அதுலேயே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு படம் பண்ணாங்க. ரொம்ப டெடிக்கேஷன், நல்லாவே பண்ணாங்க. நான் ஒரு ஹீரோ லெவலில் அவங்கள பார்த்தேன். ரொம்ப ஃபைட்லேருந்து எல்லாமே. ஸோ எக்ஸலண்ட். இந்த படம் என்னோட மெயின் ரீசன் டைரக்டர் ரொம்ப மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் மிக எளிமையாக யதார்த்தமாக நடித்த வேலுச்சாமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 3வது படம். முதல் படம் அலையடிக்குது, 2வது படம் காதல் என்றால் என்ன. 2 படத்துலையும் இன்ஸ்பெக்டர் ரோல் நினச்சேன். இந்த படத்தில் ஹீரோவுக்கு சித்தப்பாவா நடிச்சிருக்கேன். டைரக்டர் என்னைய இதில் நல்லா யூஸ் பண்ணி என்னைய மெருகேற்றியிருக்காரு. சரி, அவருக்கும் நன்றி. வேறு ஒன்றும் சொல்ல முடியல. இந்த படத்தை எல்லாரும் தியேட்டரில் போய் பாருங்கள். அந்த படம் நல்லா வந்திருக்கு. எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். பத்திரிக்கைக்காரங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். படத்தை எல்லாரும் தியேட்டரில் பாருங்கள். இந்த படத்தை வெற்றி அடைவீங்க. நன்றி. அழைக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் கருவில்குறிச்சியில் ஜமீன் குடும்பத்தில் பிறந்தவர். வெயிலும் மழையும் பாராமல் இல்லா மக்கள் எல்லார் விரும்பும் காக்கி கடவுளாக இவர் பணிபுரியும் இடங்களில் எல்லாம் பாசம் வளர்த்தவர். நேர்மையும் நெஞ்சுரமும் கொண்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சிதம்பரம் முருகேசன் அவர்களை பேச அழைக்கிறோம். அவருக்கு திரு வேலுச்சாமி அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்.
அன்பார்ந்த இங்கே குழுமி இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே மற்றும் பத்திரிகைத்துறை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் கலப்படம் இல்லாத வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இடத்தில் மிகப்பெரிய ஆளுமைகள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று கவி பேரரசு. ஒரு காலத்தில் நம்ம எல்லாம் சின்ன பிள்ளையில நம்ம கேட்டிருக்கோம், பாடல்கள் பாடுவாங்க, அந்த பாடல்கள் நம்ம வாய்க்கில நுழையாது. ரொம்ப ரொம்ப பழைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா வதனமே சந்திர பிம்பமோ அப்படிம்பாங்க, அது என்னன்னே தெரியாது நமக்கு. அப்படி இருந்த ஒரு நிலையை மாற்றி கிராமத்தில் எடுத்து சென்று கிராமத்தினுடைய அன்றாட நிகழ்வுகளை மக்களின் காதுகளில் செவிமடுத்தவர்தான் கவி பேரரசு. அதனால்தான் அவர் கவி பேரரசு. ஏனென்று சொன்னால், ராஜராஜ சோழனை நாம் பேரரசர் என்று சொல்லுவோம், மற்றவர்கள் எல்லோரும் அரசர்கள் தான். ஏன் ராஜராஜ சோழனை பேரரசர் என்று அழைக்கிறோம் என்று சொன்னால், அவர் கடாரம் கொண்டான் வரைக்கும் அவருடைய ஆளுமையை செலுத்திய காரணத்தினால்தான் அவரை பேரரசர் என்று அழைத்தார்கள். அதேபோல கவித்துவத்தில் எங்கள் ஊருக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகூடல்பட்டியிலே பிறந்த கவிஞர் கண்ணதாசன் அவர்களுடைய ஊரிலிருந்து நான் பிறந்த ஊர் கிட்டத்தட்ட ஒரு 7 கிலோமீட்டர் இருக்கும். அவர் பாடல்களும் உலகம் முழுமைக்கும் பேசப்பட்ட பாடல்கள். அதையும் தாண்டி உலகத்தில் இருப்பவர்கள், மொழி தெரியாதவர்களையும் முணுமுணுக்க வைத்த பாடல்களை கொடுத்தவர் கவி பேரரசர் அவர்கள். அடுத்ததாக இங்கே வந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களை நான் சொல்லியே ஆக வேண்டும். எனது சித்தப்பா அவர்கள் எங்கள் தொகுதியிலே ஒரு முறைக்கு மேல் வென்றவர்கள் யாரும் கிடையாது. சே மாதவன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர் 2வது முறையாக வெற்றி பெற்றார். 2வது முறையாக வெற்றி பெற்றார் என்று சொன்னால் கிட்டத்தட்ட 15-20 ஆண்டுகளுக்கு கழித்து வெற்றி பெற்றார். தொடர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக எங்கள் தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அவர் சார்ந்த இயக்கம் கடந்து, மொழி கடந்து, மதம் கடந்து, இனம் கடந்து அனைவரையும் நேசிக்கக்கூடியவராக இருக்கிற காரணத்தினால் இன்றளவிலும் அனைவரையும் கவர்ந்து 5வது முறையாக சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றிருக்கிறார். உண்மையிலேயே என்னை பொறுத்தவரையிலே என் மகன் இங்கே டாக்டர், அவர் வந்திருக்காரு. நான் சொன்னேன், டேய் ஐயா வர்றாரு அப்படின்னு. உடனே நான் கீழே ஜீப்ல இறங்கி நின்றுக்கிட்டு மைக்ல பேசினேன். அதிகபட்சம் இருந்தா 5 நிமிஷம் இருக்கும். கடகடன்னு கிளம்பிட்டு, அப்பா நான் ரெடி வந்துட்டேன் அப்படின்னா. ஏன்னா எங்களுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அனைவரும் சித்தப்பா என்று சொன்னால் ஏதோ ஒரு பேச்சிற்காக சித்தப்பா இல்லை. உண்மையிலேயே என் தகப்பனோடு பிறந்த சித்தப்பாவை கூட அந்த அளவுக்கு நினைத்ததில்லை. அந்த அளவிற்கு எங்களுடைய மனங்களை கவர்ந்தவர் இந்த வேட்டைக்காரியை துவக்கி வைப்பதற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நீங்கள் இந்த தயாரிப்பாளர் கவலைப்பட வேண்டாம். வெற்றிக்கு சொந்தக்காரர் அவர். நிச்சயமாக உங்க படம் வெற்றி அடையும் என்பதிலே இருவேறு கருத்து இருக்க முடியாது. கவிஞருடைய கவித்துவத்தை நாம் பார்த்தோம். இந்த படத்தினுடைய அடி விஷயத்தை நாம் பார்த்தோம். இங்கே நகரங்களில் எல்லாம் சமநிலை இருக்கிறது, ஆனால் மக்களிடத்திலே சமநிலை இல்லை. காடுகளில் சமநிலை இல்லை. ஆனால் மரங்கள், குருவிகள், பறவைகள் அனைத்தும் சமநிலையோடு வாழுகிறது என்பதை முதல் பாடலிலே அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். அதை பார்த்தோம். அதை பார்த்த பொழுது மக்கள் எல்லாம் இப்பொழுது நாம் நேசிக்க தவறிவிட்டோம். இப்பொழுது கூட சொன்னார், செங்கல் சூளையிலே அடிமைத்தனம் இருக்கிறது என்று சொன்னார். அதற்கு காரணம் என்ன? ஒருவருக்கொருவர் மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். பணத்தின் மீது நாம் நாட்டம் கொண்ட காரணத்தினாலே மனித நேசத்தை நாம் மறந்துவிட்டோம். நான் எனது சித்தப்பாவை பற்றி சொல்லுகிற பொழுது அவருடைய நேசத்திற்குத்தான் நாங்கள் எல்லாம் அடிமை என்பதை சொன்னேன். நாம் இங்கே சென்னையிலே நாம் பார்த்தோம், தரையிலே நடப்பவர்கள் எல்லாம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்தோம். அதற்கு காரணம் என்ன?
பக்கத்து வீட்டிலே அருகாமையிலே வசித்துக் கொண்டிருந்தவர்கள் அந்த தண்ணியில தத்தளிச்சதுக்கு அப்புறம் மேல இருந்து பார்த்து, ஹலோ உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, 10 வருஷமா உன்னோட தான் பக்கத்து வீட்டில் குடியிருக்கேன் அப்படின்ற நிலை இருந்தது நாம் பார்த்தோம். அதற்கு காரணம் என்ன? மனிதநேயம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. நாம் வீடுகளிலே இருக்கக்கூடிய நல்ல நிகழ்ச்சிகள், சுப நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்ப்போம். அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம், ஒரு துக்க வீட்டுக்கு போறோம், எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் எல்லாம் வரவேற்பாங்க. நான் இன்னைக்கு ஒரு வீட்டுக்கு நான் விருந்துக்கு போயிருக்கேன். 3 பிள்ளைய நல்ல கலர் கலரா 3 பிள்ளைய நிக்கிறாங்க, வாங்க வாங்க வரவேற்கிறாங்க, எல்லாமே கொடுக்கறாங்க. நம்ம சொந்த சுரத்தில் இப்படி ஒரு பிள்ளைய கலரா பார்த்தது இல்லையே, வித்தியாசமா இருக்கு அப்படின்னு கேட்டா அதை கூட வாடகைக்கு அமர்த்தி வரவேற்கிற நிலை இன்று மாறி இருக்கிறது. அதனால்தான் இன்றைய தினமும் அடிமைத்தனம் இருக்கிறது என்று பதிவிட்டு, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய நிகழ்வுகளில் நாம் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்? 18ஆம் படி கருப்பரை வணங்கக்கூடியவன் எங்க சித்தப்பார பெரிய கருப்பன். ஆகவே கருப்பரெல்லாம் உங்களுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். நீங்கள் இந்த மூவிக்கு பேரும் ஆரம்பத்திலே கருப்பருடைய ஆசி இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்கள். நிச்சயமாக இந்த பட்டம் வெற்றியடைய வேண்டும். அது காவல்துறையின் சார்பாக நான் முழு மனதோடு வாழ்த்துகிறேன். மேலும் வேட்டைக்காரியினுடைய புகழ் ஓங்குவட்டும். உங்களுடைய இந்த படத்தினுடைய ஹீரோ அதுல பார்க்கல வேற மாதிரி இருக்காரு, இங்க பார்க்கல வேற மாதிரி இருக்காரு. ஒருவேளை டபுள் ஆக்டா வந்துட்டீங்களா என்னன்னு தெரியல. சோ அந்த அடிப்படையில் நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும். அவர் நம்ம வேலுசாமி கேட்டுக்கொண்டது போல நீங்கள் எல்லாம் படத்தை தியேட்டரிலே சென்று பார்த்தீர்களானால் இப்பொழுது இது போன்ற புதுமுகமாக வரக்கூடியவர்கள், புதுமுகமாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் எல்லாம் ஓங்கி வளர்வதற்கு ஒரு வழிவகை இருக்கும் என்று கூறி, என்னையும் இந்த மிகப்பெரிய ஒரு விழாவிலே அழைத்ததற்கு மீண்டும் ஒரு முறை கலப்படமில்லாத நன்றியினை தெரிவித்து உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து நம்ம பேரரசை பத்தி சொல்ல மாட்டோம். எங்க ஊர் பக்கத்தூர்காரரு, சொந்தக்காரரு, ஒரு அடிப்படையிலிருந்து மிகப்பெரிய லெவலுக்கு வந்தவர். பேரரசு அவருடைய படங்கள் எல்லாம் வெற்றி படங்களை தந்தவர். அவரும் இங்கே வந்திருக்கிறார். நிச்சயமாக அடுத்து அவரோட ஒரு கூட்டணி அமைச்சு அடுத்து நீங்க பண்ணுங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். சார் படம் கிடைச்சிருச்சா? தமிழ் சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்டேஜில் வந்து உட்காருங்க. இல்லை வாங்க, 2 பேர் வாங்க சார், வாங்க ப்ளீஸ், வாங்க சார். மேடையில் இருக்கும் அத்தனை பெரியவர்களுக்கும், பத்திரிகை சார்ந்த நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் சபீஷ் முரளியின் அன்பான வணக்கங்கள். வேட்டைக்காரி 2 சாங்ஸ் பார்த்தோம். ரொம்ப நாள் ஆச்சு சார் இந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்டு. நிஜமாக சொல்கிறேன், அருமையான மெலடி இருந்தது பாட்டில். 2 சாங்லையும் மற்ற சாங் கேட்க முடியல. ஐயாவோட வரிகள் ஃபஸ்ட்டு படத்தில் ஃபஸ்ட்டு சாங்கில் 2வது சரணம் ரொம்ப பிரமாதமாக இல்லை. அதுக்காக ஃபஸ்ட்டு சரணம் வரி சரியில்லைன்னு சொல்ல, செகண்ட் சரணம் வரிகள் ரொம்ப அருமையாக இருந்தது கேட்குறதுக்கு. நிச்சயமாக அந்த ராம்ஜி அவர்கள் ரொம்ப அருமையாக மெலடி கொடுப்பார்னு நினைக்கிறேன். ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இந்த டைரக்டர் கதையை சொல்லும்போது, பாட்டு பார்க்கும்போதும் நிச்சயமாக நமக்கு அந்த ஆர்வத்தை தூண்டுது. படம் வந்தால் பார்க்கணும்னு தோன்றுறது. நிச்சயமாக பார்ப்பேன். நிறைய பேச விரும்பலை. எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் வேட்டைக்காரி படத்தின் இசையமைப்பாளர் A.K. ராம்ஜி அவர்களை. இந்த வேட்டைக்காரி படத்துக்கு என்னை இசையமைப்பாளன வாய்ப்பு கொடுத்த எனது அன்பு நண்பர் காளிமுத்து காத்தமுத்து அவர்களுக்கும், தயாரிப்பாளர் விஷ்ணுபிரியா வேலுசாமி அவர்களுக்கும்,
மிகவும் முக்கிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த மேடையில் என்னுடைய ஆடியோ ரிலீஸில் வந்திருக்கிறத நான் ரொம்ப பெருமை நினைக்கிறேன். அது மட்டுமல்ல, இந்த இசையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான கவிப்பேரசு ஐயா அவர்களை இணைஞ்சு அவரோட சேர்ந்து நான் பணியாற்றின ஒரு அனுபவங்கிறது எனக்கு புதுசு தான். புதுசாக இருந்தாலும் அவருடைய வரிகள் ஒவ்வொன்றும் இந்த பாடல்களை தூண்டுதல் பண்ணுறது போல எனக்கு ஒவ்வொரு கம்போசிங் வார்த்தைகள் அப்படியே அற்புதமா எந்த ஒரு பிசுறு இல்லாம எந்த ஒரு வேர்டும் எடுக்காம அப்படியே அமைந்த அனுபவங்கள் நான் எங்கேனாலும் பேசக்கூடிய அளவுக்கு இருந்தது. அதனால எனக்கு அவருடைய பணியாற்றுங்கிறது மிகப்பெரிய எனக்கு ஒரு வெற்றி கிடைச்சிருச்சுங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தினது. அதே போல் அந்த படத்தை ரொம்பவும் முக்கியமாக சொல்லப்போனால் தயாரிப்பாளர் மிகவும் ரொம்ப அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இயக்குனருக்கு நண்பராக இருந்து இந்த படத்தை நல்ல விதமாக முடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட இயக்குனர் மிகப்பெரிய கஷ்டம். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பெரிய ஃபாரஸ்டில் இவ்வளோ ஒரு யாருமே போக முடியாத ஒரு இடத்த பிடிச்சி இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப்பனா இருந்து இந்த படத்தை முடிச்சாருங்கிறது எல்லாருக்குமே கண்ணீரே வந்துடும். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷனை அவர் பிடிச்சி இந்த ஸ்கிரிப்டை பண்ணியிருக்காரு. படம் பார்த்து அந்த ஆர்ஆர் பண்ணும்போது அந்த படம் பார்க்கும்போதே நமக்கே தன்னறியாத ஒரு பயங்கரமான ஒரு இந்த மாதிரியான ஒரு படங்கள் நமக்கு கிடைச்சதை நம்ம மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது. அதே போல் இந்த படத்தில் நடிச்சிருக்கிற ஆர்டிஸ்டுங்க சஞ்சனா சிங்ல இருந்து ஹீரோ எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பவர் சிவா சார் டான்ஸ் கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. ரமேஷ் சார் அசிஸ்டன்ட்லாம் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக நல்லா டைரக்டருக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. எல்லா டெக்னீஷியன்ஸும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி, இந்த படத்துக்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் எல்லா இயக்குனர்ல இருந்து மியூசிக் டைரக்டர்ல இருந்து அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருக்குமே நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும் எல்லாருக்கும். தேங்க்யூ. நன்றி சார். அடுத்து நாம் பேச அழைக்கிறோம் எப்போதும் இளமையும் இனிமையுமோடு பேசும் PRO யூனியன் சங்க கௌரவ தலைவர் திரு டைமண்ட் பாபு அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ. இந்த இனிய மாலை வேளையில் ஊடக மற்றும் பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கு என் பணிவார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். RK வெள்ளிமேகம் இந்த படத்துக்கும் எனக்கும் ஒரே ஒரு சம்பந்தம் தான். தம்பி கௌரிஷ் என்னை அழைச்சார், நீங்க வரணும் அப்படின்ட்டு. வந்த பின்னால நிறைய சம்பந்தம் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அவர் இயக்குனர் சைனு சவக்காடன் பேசும்போது ஒரு தொடர்பு உருவாயிடுச்சு. மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களை பத்தி அவர் போய் பார்க்க போனதை பத்தி சொல்லியிருந்தாரு. உண்மையிலே அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டியோட நீங்க போயிருந்தா நிச்சயமா அவர் உங்களை சந்திச்சிருப்பாரு. ஏன்னா நீங்க ஒரு 5-6 படங்கள் எடுத்த டைரக்டர், அதை நீங்க ப்ராப்பரா போகல அப்படின்ற மாதிரி தெரியுது. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மலையாள படம் மார்கோனி மத்தாய். அந்த படத்தை சத்யன் தெரியும் இல்லையா? சத்யன் அவருக்கு தெரிஞ்சிருக்கும், அவருக்கு ப்ரொடியூசர் கூட தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சத்யம் ஆடியோ ஓனர் சத்யன் தான் தயாரிச்சாரு. அந்த படத்தை தமிழ் ரைட்ஸ் நான் தான் வாங்கினேன். அதுல ஒரு தமிழ் ஆர்டிஸ்டாவே விஜய் சேதுபதியாவே நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை நான் ஒரு விலைக்கு வாங்கி எனக்கு ஒரு நல்ல லாபத்துக்கு நான் வேற ஒருத்தருக்கு வித்துட்டேன் அந்த படத்தை. அந்த தயாரிப்பாளர் விஜய் சேதுபதி சாரை அணுகின முறையும் அவர் மலையாளிகளுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கறதையும் என்கிட்ட நேரடியா சொல்லியிருக்காரு. ஒருவேளை நீங்க அவருடைய இப்ப குமாரண்ண இருக்காங்க, சிவாஜி பிலிம்ஸ் குமாரண்ண, அவரை நீங்க நேரடியா போய் பார்த்து உங்களை பத்தி நீங்க எடுத்து சொல்லியிருந்தீங்கன்னா நிச்சயமா அவர் கண்டிப்பா உங்களுக்கு எதனா ஒரு போட்டோ தானே, நீங்க சொன்ன மாதிரி நீங்க என்ன 4 சென்ட் 5 சென்ட் நிலமா கேட்க போனீங்க, ஒரே ஒரு போட்டோ தானே, கண்டிப்பா அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை அணுகின முறையில ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா அவர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா நம்ம நினைக்கிற நேரத்துக்கு அவங்க வரணும்னு நினைக்காம நம்ம அவங்களுக்கு ஒரு நேரம் கொடுத்து கண்டிப்பா அணுகுனா செய்வாங்க. என்னன்னா
ஒரு காலகட்டத்தில் போராடினாங்க சினிமாவில், அடுத்து வந்த காலகட்டத்தில் அவங்க புகழ்பெற்ற நடிகர்கள் ஆயிட்டாங்க. நிறைய தடைகள் இருக்கும் அவங்களுக்கு, சிலரை சந்திக்கிறதுக்கு இல்லை மற்ற விஷயங்களுக்கு. அதுதான் அவங்களுடைய குறையா இருக்குமே தவிர வேற எந்த குறையும் அவங்கள்ட்ட இல்லை. ஏன்னா அவர் இந்த மாதிரியான நிறைய படங்களுடைய அந்த வெளியீட்டை வெளியிட்டிருக்காரு. அது அவருடைய எக்ஸ் பக்கத்தில், முன்னாள் ட்விட்டர் பக்கத்தில் கூட நிறைய பகிர்ந்திருக்காரு. அதை தான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி தயாரிப்பாளர் ஒரு படத்தை பற்றி பேசுறதுக்கு அப்புறம் முன்னால பேசும்போது தமிழ் சினிமாவுக்கு போனா ஏமாத்திடுவாங்கன்னு சொன்னாங்க அப்படின்ட்டு. பிலிம் வேர்ல்டு தான், சினிமாவுக்கு இல்லை, தமிழ் சினிமா உலகம், அதைத்தான் சொல்றேன். ஆனா என்னன்னா உண்மையிலே எனக்கு ஒரு சின்ன அனுபவம் இருக்கு. என்ன காரணம்னா, நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஒடியா, போஜ்பூரி, பெங்காலி இந்த மாதிரியான எல்லா திரைப்படத்துறையிலையும் பணியாற்றி இருக்கேன். பொதுவாக சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா உலகத்தில் மட்டும் இல்லை, தமிழ் சினிமா டெக்னீஷியன்ஸ் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையுமே அந்த என்ன சொல்றதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பணத்தாசை பிடிச்ச இல்லை வேற மாதிரியான ஆசை பிடித்த மனிதர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களையெல்லாம் புறந்தள்ளிட்டு நல்லவர்களோடையும் சரியானவர்களோடையும் நம்ம போய் சேர்ந்துட்டோம்னாக்கா எல்லாமே சரியா நடக்கும். இது இங்கதான்றது இல்லை, அங்கே. ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னு நானும் ஒன்று சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்லுங்க. நானும் நிறைய படங்களை மலையாளத்தில் ரிலீஸ் பண்ணியிருக்கேன். சரி, ஆமா, எல்லா துறையிலையும் இருக்கு. அதெல்லாம் அதெல்லாம் ஏத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அதுக்கப்புறமா மற்ற விஷயங்களை தாண்டிட்டு படத்தை பத்தி வந்துருவோம். இந்த படத்துல எனக்கு பாடல்கள் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மியூசிக் டைரக்டருக்கு அவருக்கு நான் உங்கள்கிட்ட இருந்தே ஓசி அவர் சால் வாங்கி அவருக்கு போட நினைக்கிறேன். அந்த மியூசிக் டைரக்டர் வர சொல்லுங்க. ரொம்ப அற்புதமா போட்டிருந்தாரு. அதை இயக்குனர் ரொம்ப நல்லா எடுத்திருந்தார். அதை டைரக்டர் ரொம்ப நல்லா படமாக்கி இருந்தாரு. எனக்கு ஒரு ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னு கேட்டா, எங்க கூட ரொம்ப நெருக்கமா பழகிட்டு இருக்கிற, அதுவும் இல்லாம என்னுடைய ரெசி மீடியா மேக்கர்ஸ்ல ஒரு முதலீட்டாளரா இன்வெஸ்டரா இருக்கக்கூடிய கௌரீஷ் டான்ஸ் ஆடி இருக்காப்ல இந்த படத்துல. டைரக்டர் அவர் டான்ஸ்ல ஆட வச்சிருக்காரு. தயாரிப்பாளர் அதுக்காக நிறைய ஒத்துழைச்சிருக்காரு. அதனால அவருக்கு அவங்க ரெண்டு பேருக்கும் கௌரீஷ் சார்பில் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார், ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எல்லா பாடல்களும் நல்லா இருக்கு, ட்ரைலர் நல்லா இருந்தது. அப்புறம் இந்த படத்துல ஒரு நடிப்பு அரக்கன் நடிச்சிருக்கான். யாருன்னு கேட்டீங்கன்னா விசித்திரன். வர வர நிறைய படம், ஒரு சமீபத்தில் நிறைய படங்கள் பார்த்துட்டு இருக்கேன். அந்த படங்கள்ல பாத்தீங்கன்னாக்க அந்த கதாபாத்திரமாக அப்படியே மாறி போயிடுறாப்புல. இனிமே தமிழ் சினிமாவில் ரொம்ப மிக முக்கியமான நடிகர்களுடைய பட்டியலில் விசித்திரன் வந்துருவாருன்னு நினைக்கிறேன். ஆமா, இந்த பாடல் கூட அவருக்கு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பெரிய மனசு பாருங்க. விசித்திரனுக்கு ஒரு பாட்டு கொடுத்திருக்காரு, டைரக்டர் அதை பிரமாதமா எடுத்திருக்காரு. டைரக்டர் சார், விசித்திரன் சார்பிலே உங்களுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சார். பெண் இருக்கீங்க. அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்சது, நல்லா இருக்கு. எல்லா பாடல்களுமே நல்லா இருக்கு. பர்டிகுலரா விசித்திரனோட சாங் ரொம்ப நல்லா இருக்கு, செமையா நடிச்சிருக்காப்ல. ஆனா வீட்டுல அடி வாங்குவாப்லன்னு நினைக்கிறேன். வாங்குவாரு கண்டிப்பா. ரொம்ப நல்லா இருக்கு உண்மையிலே. ஆமா, ரொம்ப நல்லா பண்ணிருக்காப்ல. ஆனா கண்டிப்பா அடி வாங்குவாரு நினைக்கிறேன் வீட்டுல. வந்திருக்காங்களா? சரி விட்டுருங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. அப்புறம் இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது, உங்க பேர் என்ன? வினிதா ரமேஷ். ஒரு தொகுப்பாளர் தூய தமிழ்ல அற்புதமான தமிழ் கவிதைகளை சொல்லி எல்லாரையும் வரவேற்கிறதும் இதை முன்னெடுக்கிறதும் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களுக்கு என்னுடைய என்னங்க, நீங்க வேற, நாங்கெல்லாம் என்னன்னாக்க ஹியூமனிஸ்டுங்க. கரெக்டா சொல்லுதுன்னா மனிதனை, அதாவது பெரியாரிஸ்ட் மாதிரி கடவுள் நம்பிக்கை ஏற்றவர்கள் நாங்க, மனிதர்களை மதிக்கிறோங்க. காலில் விழாதீங்க, பிடிக்காது. தமிழ் பேசும்போது நிறைய பேர் இப்பெல்லாம் நான் தூர்தர்ஷன்ல பணிபுரியுறேன். தூர்தர்ஷன் கேந்திரால கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளா தொகுப்பாளமையா பணியாற்றிட்டு இருக்கேன். ஆனா ஒரு விஷயம் சொல்லணும், கண்டிப்பா ஐ ஹாவ் டு டைரக்டருக்கு நிஜமா நான் தேங்க் பண்ணுவேன்.
ஹி கேவ் மீ, எனக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. நிஜமா இந்த இடத்துல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததும் அவர் தான். ஸோ தேங்க்யூ சார். அப்படியா? ஓ, படத்துல ஒரு சின்ன கேரக்டரும் பண்ணியிருக்கேன், காஸ்டியூம் டிசைனராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் இவ்வளோ பேர் மதிக்கிறீங்க அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதை ஒரு சார் வந்து நின்று அதை கவனிச்சு சொல்லும் போது எனக்கு நிஜமா பெருமையா இருக்கு. நன்றி சார். அப்படியா? ஓகே, அதுக்கும் உங்க சார்பில் நன்றிகள் சொல்லும், வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன். அப்புறம் உண்மையே வந்து படம் வந்து இது இந்த படத்தோட டைரக்டரை பத்தியும் இந்த படத்தோட கேமரா, நான் வந்து மியூசிக் டைரக்டர் ரொம்ப உண்மையிலே நல்லா பண்ணியிருந்தார், அது இம்ப்ரெஸ்ஸா இருக்கு. அதுக்கு காரணம் இயக்குனர் தான். இயக்குனரும் அவருடைய ஒளிப்பதிவாளர். உங்க ஒளிப்பதிவாளர் பேர் என்ன? உங்க கேமராமேன் பேர் என்ன மிஸ்டர் சைனு சாவகாடன் சார்? டைரக்டரேட் ஆஃப் போட்டோகிராஃபி. ஆமா, என்னன்னா அவரை பத்தி ரொம்ப பெருமையா கௌரி சொன்னாப்ல. படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வரும்போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் என்ன டைரக்டர் என்ன கேமராமேன் ரெண்டு பேரும் அவ்வளோ அற்புதமா ஒர்க் பண்றாங்கன்ட்டு. நாங்களும் சினிமாக்கள் தயாரிக்கிறோம்ல, நிறைய பேர்கிட்ட படாத பாட்டு பண்றோம். அவங்க ரெண்டு பேரை பத்தி சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. வாழ்த்துக்கள் சார். அதுக்கப்புறம் அண்ணன் அன்பு செல்வம் அவர்கள், அவர் வந்து பேசிட்டு இருக்கையில இப்ப சமீபத்துல ஒரு படம், அதுவும் வந்து யோகி பாபு சார் நடிக்கிற படம், அந்த படத்தையே வந்து பெப்சி சார்பில் வந்து நிறுத்திட்டாங்கன்னு தன்னுடைய ஆதங்கத்தை ரொம்ப ஆர்ட் டைரக்டர் யூனியன்லேருந்து வந்து நிறுத்திட்டாங்கன்னு ரொம்ப வருத்தப்பட்டார். ஆனால் இப்போ வந்து அது அவங்களுக்கு அதுக்கு ரைட்ஸ் இல்லை. உண்மையிலே என்னன்னா லேபர் கமிஷன், அதாவது தொழிலாளர் நல வாரியம் வந்து ஒருத்தரோட உழைக்கும் உரிமையை தடுக்கக்கூடாதுன்னு எப்போவோ சுற்றறிக்கை கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி தடுத்தாக்க அவங்க மேலே நீங்கள் வழக்கு தொடுத்தா நிச்சயமாக அவங்க மேலே வந்து கிரிமினல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமைப்புகள் நிறைய இருக்கு. இப்போ அவர் வந்து சிறு முதலீட்டு தயாரிப்பாளர்கள் சங்கம்னு வச்சிருக்கிற மாதிரி நாங்களும் ஆல் இண்டியா ஃபிலிம் சேம்பர் ஆஃப் காமர்ஸ்ன்னு சொல்லி ஒரு அமைப்பு வச்சிருக்கோம். எங்களோட அமைப்பு வந்து கார்பரேட் அஃபேர் மினிஸ்ட்ரியில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோடைய இதில் பதிவாயிருக்கு. எங்களுக்கு ஆர்பிட்ரேஷன் கோர்ட், அதாவது நடுவர் நீதிமன்றத்துக்கு கவர்மெண்ட் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம சார்பில் வந்து சொன்னா நமக்கு கோர்ட்லயே இடம் கொடுப்பாங்க. கோர்ட்லயே நமக்கு இடம் கொடுப்பாங்க. நாங்க அதை வந்து விசாரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல வந்து இந்த மேடைக்கு என்ன கூப்பிட்டதுக்காக என்னால முடிஞ்ச உதவி ஏதாவது செய்யணும் அப்படின்னா நிச்சயமா இந்த படத்துக்கு வந்து அவங்களுடைய வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு நேரடியா நாங்க வாங்கி அதை விற்க முடியாது. அதை வந்து செய்யறதுக்கு யார் எங்கெங்க வழி இருக்கோ அந்த வழிகளை நான் தம்பி கௌரீஷ் மூலமா அவங்களுக்கு காட்டுறேன். அதை எப்படி அணுகணும்னு நான் அவங்களுக்கு உதவுறேன். அப்படி ஒரு வாய்ப்பு வந்து இப்போதைக்கு உருவாயிருக்கு. என்னன்னா சிறு முதலீட்டு படங்களை வந்து எந்த ஓடிடிலையும் வாங்குறதில்லை, எந்த தொலைக்காட்சிகளும் வாங்குறதில்லை. அது எல்லாருக்குமே தெரியும். பர்டிகுலராக அண்ணன் அன்பு செல்வன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வச்சிருக்கிற அமைப்பின் மூலமா ஒரு படம் எடுக்க வரக்கூடிய முதலீடு செய்யக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும். இப்போதைக்கு 2 கம்பெனி வந்திருக்காங்க. அந்த 2 கம்பெனியில் ஒரு கம்பெனி கொச்சின்ல தான் இருக்கு, கேரளால தான் இருக்கு. அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் கௌரிஷ்ட கொடுக்குறேன். ப்ரொடியூசர் பிஜி ராமச்சந்திரன் அவர்கள் தானே, நீங்க நேரடியா கொச்சியிலே அவங்கள நேரடியா கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய படத்தை அவங்களுக்கு காட்டுங்க. அந்த படம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா அந்த படத்தை அவங்க வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னால் வந்து ஜி டிவியில வந்து ரொம்ப முக்கியமான பொறுப்புல இருந்த ஒருத்தர் வந்து இப்ப தனியா இந்தியா முழுவதுக்குமான ஒரு ஓடிடி சேனல் ஓபன் பண்ணி அவங்களும் படங்கள் வாங்கிட்டு இருக்காங்க. நிறைய படங்கள் வாங்கியிருக்காங்க. உங்க படங்களை நீங்க நேரடியா அவங்களை அப்ரோச் பண்றதுக்கான வாய்ப்புகளை நான் உருவாக்கி கொடுக்குறேன். அவங்களோட நேரடியாக நீங்கள் தொடர்பு வச்சுக்கிட்டு நேரடியாக பேசி உங்கள் படத்தை அவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக படம் நல்லா இருந்துச்சுனாக்கா அவங்க வாங்குவாங்க. இந்த படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். சாம்பவன் எல்லாத்துக்கும் என்னுடைய முதல் வணக்கம். முக்கியமாக முதல் வணக்கமாக நம்முடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ ஃபோன் வச்சுக்கோங்கன்னா ஃபோனுக்கு மட்டும் ஓனர் கிடையாது, ஒரு சேனலுக்கு ஓனர். அதனால ஃபோன் வச்சுக்கணும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க மூலமாக தான் நிறைய தகவல் போய் மக்களை சேருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ டைரக்டர் கேட்டுக்கிட்ட மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி படங்களுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கும் அப்படின்னு திரும்ப சொன்னாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில விஷயங்கள் வந்து
எப்போ நடக்கணும்னோ கரெக்டாக நடந்துடும். அதான் சரியான திறமை உள்ளவங்களுக்கு கரெக்டாக போய் சேரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணமாக இருக்குது. என்னென்னா ஒரு காலத்தில் வந்து வில்லன்கள்லாம் கதாநாயகராக மாறினாங்க, அப்புறம் கதாநாயகர்கள்லாம் வில்லனாக மாறினாங்க. இப்போ காமெடினர்கள்லாம் கதாநாயகர்களாக மாறுற டைம் இப்போது நிறைய. ஆமாம், இந்த படத்தில் அந்த வேலையை வந்து சூப்பராக செஞ்சுருக்காரு நம்ம சைனு சாவக்காடன் சார். அவருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரையில் வந்து வேறு மாதிரி எப்போ பார்த்த ஆட்கள்லாம் வந்து இப்போ வேறு மாதிரி காமிச்சிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை செய்கிற துணிச்சல் யாருக்கு இருக்குன்னா இந்த காமெடியர்களை வந்து முன்னிறுத்துறது முதல்ல யார் பெருசாக பண்ணுவாங்க அப்படின்னா அது கேரள இயக்குநர்கள் தான். இன்னும் நிறைய கதாநாயகர்கள் வந்து காமெடியனாக இருந்து வந்தவங்கள நிறைய பேர் பார்த்துருக்க முடியுது. அதே இதுலேயும் பண்ணியிருக்காங்க. சினிமா அதாவது இப்போ சமீபத்தில் ஒரு ஸ்டாரில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன். அதில் வந்து பிரபலமாக இருக்க ஒரு ஸ்டாராக இருக்கேன்னா ஒரு செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு ஐஸ் வண்டி தள்ளி விற்கிற மாதிரி வந்திருப்பேன். நிறைய அந்த படத்தில் பார்த்தா அசிஸ்டன்ட் எல்லாம் வெளியில் படம் முடிஞ்சது பேசிட்டாங்க, சினிமாவில் எந்த நிலைமைக்கு வேணால் போகலாம், அந்த ஐஸ் வண்டி விற்கிற இடத்துக்கு மட்டும் போயிடவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிற ஒரு சீனில் நான் அந்த செகண்ட் ஹாஃபில் சொல்லுவேன் கவினுக்கிட்ட, அதாவது தம்பி தரவை மட்டும் சினிமாவில் பத்தாது தம்பி, அதை தாண்டி வேற ஏதோ ஒன்று இருக்குங்கிற மேஜிக்கை வந்து சினிமா எப்படி பண்ணுன்னா ரஜினியை சிவாஜி ஆக்கும், சிவாஜி ரஜினி ஆக்கும். எப்படின்னா ஒரு படத்தில் வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வந்து பாரிஸ் ரஜினிகாந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. ரொம்ப வருஷம் கழிச்சு ரஜினிகாந்த் அவர்கள் சிவாஜிங்கிற படத்தில் சிவாஜியா மாதிரி நடித்தார். ஸோ அந்த மேஜிக்கை வந்து சினிமா தான் நிகழ்த்தும். அப்புறம் டைரக்டர் சார், நீங்கள் வந்து ரொம்ப ஆதங்கப்பட்ட ஒரு விஷயத்த ஓப்பனாக இங்கே சொன்னீங்க. அது நீங்கள் அண்ணா ராஜராஜ அண்ணா சொன்னார். அதாவது வசதி உள்ள ஒரு மனிதனை சுற்றி ஒரு நன்றி கேட்ட கூட்டம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அதை வந்து நம்ம கண்டுக்க கூடாது. நீங்கள் போன முறை வந்து ஒரு விதமாக இருக்கலாம், ஆனால் சரியான முறையில் அணுகி இருந்தீங்கன்னா விஜய் சேதுபதி மாதிரியான மிக சிறந்த நடிகர்கள்லாம் வந்து என்றைக்குமே யாருமே பிறந்ததுன்னே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் முன்னுதாரணமாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி. ஸோ அதுதான் ஒன்று. மற்றபடி இது வந்து இசை வெளியீட்டு விழாத்து ட்ரெய்லரு அசத்திருக்காங்க. உண்மையிலேயே சின்ன படம்னு சொல்லவே மாட்டாங்க யார் இதை பார்த்தா. ஏன்னா அந்த அளவுக்கு மேக்கிங்கில் பிரமாதமாக பின்னிருக்காங்க. ஏதோ ஒன்று இருக்குது, சஸ்பென்ஸ் த்ரில்லரை தாண்டி ஏதோ கதை சொல்கிறது, சினிமாக்குள்ளே வர்றது, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. அதாவது நிறைய படத்தை ஒன்றா கட் பண்ணி எடிட் பண்ணி பார்த்த மாதிரியான விஷயத்த பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கிரிப்டில். இசை உண்மையிலே சூப்பர். ரொம்ப நாள் கண்ணுக்கு அதாவது கண்ணு குளிர்ச்சியாகவும் காதுக்கு இனிமையாக இருந்தது. அப்புறம் என் நண்பன் விசித்திரனை பற்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு சுப்பிரமணிய படத்துக்கு பிறகு ஒரு இன்னும் ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தார். அப்புறமா விஜய் கௌரிஷ் ரொம்ப வளர்ந்து வரக்கூடிய நல்ல ஒரு பிரமாதமான ஒரு நடிகர். இப்போ எம்எல்ஏ வந்திருக்காரு. அதே மாதிரி எனக்கும் ஒரு அவசரமான ஒரு வேலை ஒன்று வந்துருச்சு. நான் ஒரு நிகழ்ச்சிக்காக நாளைக்கு கோயம்புத்தூர் கிளம்பணும். நேரம் கருதி இடையில் போகிறதுக்காக மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த படக்குழுவினருக்கும் இயக்குநருக்கும் தயாரிப்பாளருக்கும் மொத்தத்தில் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக நீங்கள் இந்த சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம், தேங்க்யூ ஸோ மச். ஒரு புது நீ பேச செல்லிட்டான். பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருந்தார் ஒரு பையன், தம்பி எந்த ஊருன்னா ஈரோடுன்னாப்புல. நான் ஒரு வேளை கேரளாவில் தான் ஹீரோவை கூப்பிட்டு வந்திருப்பாங்கன்னு நினச்சேன். உண்மையாகவே ஹீரோ இன்னொரு ஹீரோ எல்லாருமே எல்லாம் இங்கே உள்ளவங்க. இவங்களை வந்து ஒரு நல்லா நடிப்பாங்கன்னு செலக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், அதுக்கே ஒரு கை தட்டலாம் உண்மையாகவே புதுசாக வர்றவங்க. அதே மாதிரி என்னுடைய நண்பர் விசித்திரன், அவர் சிறுத்தைங்கிற படத்தில் அப்படி ஒரு ரோல் அழுதுட்டேன் அவர் ஆக்ட் பண்ணுறப்ப. அந்தளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு நடிகர். இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு ரோல் கொடுத்து அதில் ஒரு லவ் என்னென்னா ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சாங்கு, அது வந்து ஒரு டைரக்டருக்கு ஒரு துணிச்சலாக ஒரு கொடுக்கணுங்கிற எண்ணம், நல்லது செய்யணுங்கிற எண்ணத்தோடு செஞ்சுருக்காரு. வாழ்த்துக்கள். உண்மையாகவே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல நண்பன் விசித்திரன். அவர் சுப்பிரமணியபுரமாக இருக்கட்டும், சிறுத்தையாக இருக்கட்டும், தொடர்ந்து எல்லா படங்களும் அவருடைய தனித்துவமான திறமையை காமிச்சிட்ருக்காரு. எனக்கு என் நண்பனுக்கு வாழ்த்து சொல்கிறேன். அவருக்காக தான் நான் வந்தேன் இந்த மேடைக்கே. ஒன்று சொல்லணும், அதான் உண்மை. மற்றபடி யாரையுமே எனக்கு தெரியாது. மெயினாக டைரக்டர் வந்து எல்லாத்தையும் உருவாக்கணுங்கிற எண்ணம் உள்ளது பெரிய சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி தான் விஜய் சேதுபதியும் ஒரு சின்ன நடிகனாக இருந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகனாக வந்திருக்காரு. அண்ணன் ராஜா அண்ணன் சொன்ன மாதிரி அவருக்கு கண்டிப்பாக அவரை சந்திக்கிறதுக்கான டைம் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. இதே ராஜு சந்திராங்கிற ஒரு மலையாள டைரக்டரு என்னை வச்சு ஒரு படம் பண்ணார். அந்த படம் பேர் இங்கே நான் சொல்லக்கூடாது. நான் ஃபஸ்ட் லுக்கு வெளியிடுறதுக்காக அவர்கிட்ட வந்து நாங்கள் கேட்டோம். அவங்க தான் கேட்டாங்க, நான் கேட்கல. ஆனால் இம்மிடியட்டாக அவர் ஃபோட்டோ எடுத்து ஃபஸ்ட் லுக் வெளியிட்டார். இந்த நேரத்தில் நான் அதை பதிவு பண்ணிக்கிறேன். அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது ஏன் படங்கிறன்னே இல்லை சார். அதுக்கு அதே நாளில் வந்து காக்கான்னு ஒரு படமும் வெளியிட்டார். அது ஒரு சுச்சுவேஷனாக இருக்கும். இன்றைக்கி வளர்ந்து வரக்கூடிய ஒரு நடிகர். உங்களால் முடியலைங்கிறக்காக வருத்தப்பட்டதுக்காக. ஏன்னா சார் இது இந்த படம் அப்படி இல்லைன்னா அடுத்த படம் உங்களுடைய படம் விஜய் சேதுபதி கண்டிப்பாக ஃபஸ்ட் லுக் வெளியிடுவார். தைரியமாக இருங்க.
அதான் உண்மை. என்னன்னா எல்லாருக்கும் அந்த சூழ்நிலை டைம் செட் ஆகாமல் இருந்திருக்கும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தயாரிப்பாளர் மெயினாக ஒரு படத்தை தயாரிப்பவருக்கு வந்து ஒரு பணம் மட்டும் இருந்தால் போதும், அது ஆசை இருக்கணும் சார். ஆசை இருந்தால் தான் அதை கரெக்டாக போய் சேர்க்க முடியும். உங்களுக்கு டைரக்டராக உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டில் ஒரு சூப்பராக பண்ணியிருக்கீங்க. அந்த படம் பெரிய வெற்றியடைய ஆர்கே நீலமேகம் வெள்ளிமேகம் ஆர்கே வெள்ளிமேகம் படம் பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். சாங்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. இசையமைப்பாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். ஃபோட்டோகிராஃபிக் எல்லாமே நல்லா இருந்தது. ஆல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். சார் எல்லாருமே அந்தந்த இடத்துக்கு வரும்போது பிஸியாக இருக்கும் சார், அவ்வளோதான் சார். ஆனால் எல்லாருக்குமே சந்திக்கணுங்க ஆசை இருக்கும். விஜய் சேதுபதி பார்த்தா கண்டிப்பாக அதை வருத்தப்படுவார். வாழ்த்துக்கள் ஆல் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அடுத்தபடியாக ஆர்கே வெள்ளிமேகம் திரைப்பட ட்ரெய்லர் மற்றும் சிடி வெளியீட்டு நிகழ்ச்சிக்கு வருகை தந்து பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கூடிய டைரக்டர் அவர்களே, ப்ரொடியூசர் PG ராமச்சந்திரன் அவர்களே, ஐஜேக்கினுடைய துணைத் தலைவர் ஆனந்தமுருகன் அவர்களே, சிறு முதலீட்டு தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் அன்புச்செல்வன் அவர்களே, அருமை சகோதரர் நரேந்திரன் அவர்களே, அருமை தம்பி கணேஷ் அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கேற்றக்கூடிய ஊடக பத்திரிகையாளர் நண்பர்களே, அனைவருக்கும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அன்பு சகோதரர் அன்பு அண்ணன் அவர்கள் தான் 2-3 நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டேன், நீங்கள் நிறைய நிகழ்ச்சிக்கு வராமல் விட்டீங்க அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும் எனக்கு ஆனால் நான் அவன்கிட்ட சொல்லுவேன், இது துறைக்கு நான் கூப்பிடாங்க, எனக்கு சம்மந்தமே இல்லைண்ணே அப்படின்வேன். இதனால் தொகுதியோட MLA இந்த தொகுதியில் நிறைய துறை சார்ந்த நடிகர்கள், நட்சத்திரங்கள், நிறைய ஊழியர்கள் இருக்கிறாங்க. ஆகவே அதோடைய எல்லாத்துக்கும் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிங்க, அதனால் நீங்கள் கண்டிப்பாக வரணும்னாரு. அவர் அந்த காரணத்துக்கு என்ன வர சொன்னதுனால நான் வந்தேனான்னு தெரியாது. எங்களுடைய இயக்கத்தின் தலைவர் ஐயா கலைஞர் அவர்கள் ஒட்டுமொத்த திரையினர் மீது எந்த அளவுக்கு அனுபவித்தார், அவர்களுக்கு எந்த அளவுக்கு பணி செய்து விடைபெற்று என்ற அனைவருக்கும் தெரியும். மாண்புமிகு இன்றைய தமிழக முதலமைச்சர் தான் இன்னைக்கு சட்டமன்றத்தில் சினிமா ஃபிலிம் சிட்டினி அந்த பக்கம் பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் ஒரு ஏரியாவில் 500 கோடி ரூபாய்க்கு நிதி ஒதுக்கி உங்களுக்கு ஒரு தனி அங்கீகாரத்தை தந்தவர் இன்றைய தமிழக முதலமைச்சர். எங்களுடைய இளம் தலைவர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதியும் உங்கள் துறையிலே ஜொலித்து இன்று அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஆக அந்த இயக்கத்தின் சார்பாக ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இந்த மேடைகளை இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிறேன். இந்த மேடையில் இருக்கக்கூடிய பல பிரபலமான முகங்கள், பல திறமைகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு இருக்கிறதுல எவ்வளோ துறைகள் இருந்தாலும் சினிமா துறை மாதிரி வேற துறை எந்த துறைக்கும் ஈடு கிடையாது. காரணம் என்னவென்று சொன்னால், இன்னைக்கு ஒரு மனுஷன் வாழ்றது ஒரு ரோபோ வாழ்க்கை வாழ்றோம். காலையில் எந்திரிக்கிறோம், நைட்டு தூங்குறோம், என்ன பண்ணுறோன்னு தெரியாது. 24 hours ஓடிட்டே இருக்கு. எல்லா மனிதர்களும் சாதாரண ஒரு சுண்டல் விற்கிறவங்கலேருந்து அம்பானி வரைக்கும் இன்னைக்கு மனிதர்களோட வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு ஒரு அடிப்படை முதல் வருதுன்னா அதுக்கு காரணமே சினிமா மட்டும்தான். பல மக்களுக்கு பல நல்ல கருத்துக்களை தங்களுடைய திறமைகள் மூலம், கருத்துக்கள் மூலம் ஒவ்வொரு டைரக்டரும் ப்ரொடியூசரும் பல சிரமப்பட்டு ஒரு கதையை மக்கள்கிட்ட கொண்டு செலுத்தி பல விஷயங்கள், களத்தில் நடக்கிற விஷயங்கள், அது ஒரு தப்பான விஷயங்களா இருக்கலாம், நல்ல விஷயங்களா இருக்கா, அந்த மக்களுக்கு எளிய வகையில புரிய வைக்கக்கூடிய ஒரு துறை தான் இந்த சினிமா துறை. ஆக அந்த துறையில் இந்த குறிப்பாக இந்த படத்தில் நடத்துகிற ஒரு கதாநாயகி, இந்த படத்தில் வேலை செஞ்ச கடைசி டைரக்டர் ஆர்ட் போர்டு வரைக்கும் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த படம் மிகுந்த சிறப்போடு வெற்றி பெற வேண்டிய தொகுதியின் சார்பம் திமுக கழகத்தின் சார்பாக வாழ்த்தி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவர்கள் மரியாதை செய்வார். இந்த இனிய இசை வெளியீட்டு விழாவுக்கு வருகை தந்து இசைப்பேழையின் முதற்படியை பெற்றுக்கொண்டு பெருமைப்படுத்தி இருக்கிற தமிழ்நாட்டின் மாண்புமிகு அமைச்சர், என்னரும் சகோதரர், என் நேசத்துக்குரிய பெரிய கருப்பன் அவர்களே, படக்குழுவை சார்ந்த நண்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கும் மேன்மைக்குரிய கலைப்பெருமக்களே, பாசத்திற்குரிய பத்திரிகையாளர்களே, ஊடக உறவுகளே, கலை உலகத்தின் முன்னணி முகங்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படத்துறைக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை.
பள்ளி நாட்களிலிருந்தே நான் படத்துறையை விட்டு தள்ளி நிற்கிறவன். இன்று இந்த விழாவுக்கு வந்து நான் கலை உலகத்தோடு உறவாட வந்திருக்கிறேன். எனக்கு இது அந்நியமாக இருக்கிறது என்ற பொருளில் நம்முடைய மீசை அமைச்சர் இங்கு அற்புதமாக உண்மையை சொன்னார். ஆனால் ஒன்று சொல்ல வேண்டும் உங்களுக்கு, கூட்டுறவுத்துறை உங்களுக்கு அது மட்டும் போதாது, பாட்டுறவுத்துறையும் உங்களுக்கு கூட இருந்தால்தான் உங்கள் மனசு பூரணமாகும் என்று அவரை இந்த விழாவுக்கு அழைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். வேலுச்சாமி, விஷ்ணுபிரியா, சஞ்சனா சிங், ராகுல், இயக்குனர் காளிமுத்து, இசையமைப்பாளர் ராம்ஜி உள்ளிட்ட கலைஞர்களை நான் பெரிதும் பாராட்டுகிறேன். இந்த விழாவில் அமைச்சர் பேசுகிற பொழுது இசையமைப்பாளர் பெயரை உச்சரிக்க முயன்றார். சபேஷ் முரளி என்று சொன்னார். தப்பில்லை, சபேஷ் முரளியும் ஒரு சிறந்த இசையமைப்பாளர் தான். பக்கத்திலிருந்து நண்பர்கள் சொன்னார்கள், நீங்கள் தவறுதலாக சொல்லிவிட்டீர்கள், இந்த படத்துக்கு இசை சபேஷ் முரளி அல்ல, ராம்ஜி என்று சொன்னார்கள். அடிச்சாரு பாருங்க முதலமைச்சர். எழுதியவன் தலையெழுத்தை மாற்றினால் நான் என்ன செய்வது? ஒரு அமைச்சர் மேடையிலே பேசிக் கொண்டிருந்தார். ஆளுநர் விழா, வரவேற்புரை என்பது அவருக்கு வழங்கப்பட்டிருந்த கடமை. வரவேற்புரை 3 நிமிடங்கள் என்று வரையறுக்கப்பட்டிருக்கிறது. 3 நிமிடங்கள் பேச வேண்டிய அமைச்சர் வரவேற்புரையை 6 நிமிடங்கள் பேசுகிறார். எல்லோருக்கும் அதிர்ச்சியாகிவிட்டது. கேட்டார்கள், 3 நிமிடம் தானே நீங்கள் வந்து பேச வேண்டும், 6 நிமிடங்கள் பேசி இருக்கிறீர்களே அமைச்சரே என்று கேட்டார்கள். நான் 6 நிமிடங்கள் தான் பேசினேன் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். உள்ளே சென்று நேர்முக உதவியாளரை அழைத்து கேட்டார், 3 நிமிடம் தானே நீ எழுதித்தர வேண்டும், 6 நிமிடங்கள் ஏன் எழுதி தந்தாய்? அதற்கு உதவியாளர் சொன்னார், ஐயா மன்னிக்க வேண்டும், நான் 3 நிமிடங்களின் உரையை 1+1 வைத்திருந்தேன். நீங்கள் அதை 2 முறை வாசித்து விட்டீர்கள், என்னை மன்னிக்க வேண்டும் என்றார். எழுதி தருகிறவர்கள் சரியாக இருந்தால்தான் கடமை சரியாக நடக்கும் என்பதற்கு இன்றைய நிகழ்ச்சியும் உதாரணம். எங்களுக்கு மகிழ்ச்சி, நீங்கள் வந்தது, வாழ்த்தியது, மண்ணை சார்ந்த பெருமக்களுக்கு நீங்கள் வாழ்த்து சொல்லியது. இவர்களெல்லாம் உங்கள் உறவுகள். கருப்பர் என்ற சாமியின் பெயரால் எடுக்கப்படுகிறது. நாங்கள் 2 பேர் கருப்பு சாமிகள் வாழ்த்த வந்திருக்கிறோம். ஒன்று பெரிய கருப்பசாமி, நான் சின்ன கருப்பசாமி. இந்த 2 பேரும் சேர்ந்து இந்த கருப்பர் படத்தை நாங்கள் வாழ்த்த வந்திருக்கிறோம். நண்பர்களே, நன்றி. உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லி தொடங்க வேண்டும் என்று நினைக்கிறேன். இந்த நேரம் ஒரு பேச்சாளர் நீண்டு உரையாற்றக்கூடிய நேரத்தை குறிக்கிற நேரம் அல்ல என்பது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அதனால் நான் எண்ணி சில செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு விடைபெற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். காளிமுத்து என்னை வந்து சந்தித்ததும் கதை சொன்னார். அந்த கதை எனக்கு பிடித்திருந்தது. கதை நன்றாக இருக்கிறது தம்பி. சினிமா என்பது இன்றைக்கு கதை அல்ல, மேக்கிங் என்று சொல்லக்கூடிய ஆக்கம். ஒரு படத்தை எப்படி ஆக்குகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். சினிமா இஸ் நத்திங் பட், வேற என்ன? சினிமா என்பது வேறொன்றும் இல்லை. சினிமா இஸ் நத்திங் பட் எக்ஸிகியூஷன், அமல்படுத்துதல், நிறைவேற்றுதல், ஆக்குதல், உருவாக்குதல், கலையாக்குதல், அழகியலாக்குதல், நெஞ்சில் தைப்பது மாதிரி காட்சிகளை அமைத்தல். அங்கேதான் கலைஞனுக்கும் கதாசிரியனுக்கும் பார்வையாளனுக்குமான உறவு தொடங்குகிறது. எல்லா இயக்குநர்களும் மாறுபடுவதும் வேறுபடுவதும் வெற்றி பெறுவதும் தோல்வியடைவதும் இந்த மேக்கிங் என்ற இந்த புள்ளியில் மட்டும்தான். காளிமுத்து மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவர் கதையை சொன்ன மாதிரி எடுத்துக் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில், இந்த படம் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையில் நான் வேட்டைக்காரி என்ற தலைப்பு கொடுத்தேன். தலைப்பு என்பது எங்களுக்கு புதிதல்ல. நான் எழுதிய முதல் பாட்டு பொன்மாலை பொழுது.
அது ஒரு படத்துக்கு தலைப்பானது. புதுக்கவிதைக்கு நான் எழுதிய ஒரு பாட்டு வெள்ளை புறா ஒன்று, அது ஒரு பாட்டுக்கு தலைப்பானது. என் பல்லவி பூவே பூச்சூடவா, அது அந்த படத்துக்கு தலைப்பானது. இப்போதுதான் தெரிந்து கொண்டேன் திருப்பாச்சி என்பது கூட என் பாட்டுக்குள்ளிருந்து வந்த தலைப்பு என்று. இப்படி எத்தனை பேர் ரகசியமாக என்னை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதை நான் அறிய மாட்டேன். நீதானே எந்தன் பொன் வசந்தம் என் பாட்டு தலைப்பு, விண்ணை தாண்டி வருவாயா என்பது என் பாட்டு தலைப்பு. இவர்களில் யாரும் தோழர்களே வைரமுத்துவை வந்து பார்த்தோ தொலைபேசியில் கேட்டோ இந்த தலைப்பை பயன்படுத்தியதில்லை. அத்தனை பேரும் வைரமுத்து நமக்கானவன், தமிழ் நமக்கானது, ஏன் கேட்க வேண்டும் என்ற உரிமையில் எடுத்துக் கொள்கிறார்கள். நானும் கேட்பதில்லை. நீங்கள் கேட்பதில்லையா என்று சில பேர் கேட்டார்கள். நான் ஜெயகாந்தன் பதிலை சொன்னேன். ஜெயகாந்தன் சொன்னார், புதிய வார்ப்புகள் என்பது உங்கள் படைப்பல்லவா, உங்கள் சிறுகதை தொகுதி அல்லவா, அதை பாரதி ராஜா உங்களை கேட்டு எடுத்தாரா கேட்காமல் எடுத்தாரா என்று கேட்டார். கேட்கவில்லை என்று சொன்னார். நீங்கள் கேட்கக்கூடாதா? ஜெயகாந்தன் சொன்ன பதிலைத்தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஏன் கேட்க வேண்டும்? இல்லாதவர்கள் எடுத்துக் கொள்கிறார்கள். இது ஜெயகாந்தன் சொன்ன பதில். அதைத்தான் நானும் சொல்கிறேன். எப்படியோ நல்ல வழியில் தமிழ் கொழிக்க வேண்டும், தமிழ் செழிக்க வேண்டும். உச்சரிக்கப்படுகிற போது நாவில் தேன் ஊற வேண்டும், செவியில் வந்து ஒரு தென்றல் வீசிவிட்டு போக வேண்டும், மனதில் ஒரு கிளர்ச்சி உண்டாக வேண்டும். நல்ல தமிழ் தலைப்புகளை கேட்கிற பொழுது அது தொலைக்காட்சியில் வருகிறது, வானொலியில் வருகிறது, சுவரொட்டியில் வருகிறது, உச்சரிக்கப்படுகிறது, வாசிக்கப்படுகிறது. ஒரு தலைப்பு என்பது ஒரு தலைப்பு மட்டுமல்ல தோழர்களே, ஒரு தலைப்பு எப்படியெல்லாம் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது என்பது முக்கியம். தமிழ் செல்வி, தேன்மொழி, செங்குட்டுவன், சோழன் என்று நீங்கள் பெயர் வைத்தால் எப்படி தெரியுமா தமிழ் வளர்கிறது தோழர்களே? பள்ளிக்கூடத்தில் ஒலிக்கிறது, கல்லூரியில் ஒலிக்கிறது, அழைக்கிற போது ஒலிக்கிறது, திருமண பத்திரிகையில் ஒலிக்கிறது, பாஸ்போர்ட்டில் இருக்கிறது, ரேஷன் கார்டில் வருகிறது. உங்கள் பெயர் தமிழ் சமுதாயத்தில் சுழற்சி முறையில் சுழன்று கொண்டே இருக்கிறது. ஒரு நல்ல தமிழ் பெயர் இருந்தால் அதனால் தமிழ் நீட்சி அடைகிறது, தமிழ் ஆட்சி செய்கிறது. ஒரு திரைப்படத்தின் தலைப்பு என்பது உலகத்தால் கவனிக்கப்படுகிறது. அதனால்தான் நான் கெஞ்சுகிறேன், உங்களை கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு பரிந்துரைக்கிறேன், நல்ல தமிழில் தலைப்பு வையுங்கள். ஆங்கிலத்தில் தலைப்பு வந்தால் அந்த படம் ஓடிவிடும் என்று நீங்கள் கருதினால் அதற்கு சான்றுகள் இருந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். தமிழில் தலைப்பு வைத்தால் படம் ஓடாது என்று நீங்கள் கருதினால் அதற்கும் சான்று தந்தால் ஏற்றுக்கொள்கிறேன். உங்களை ஒன்று கேட்கிறேன், ஒரு நல்ல தமிழ் ஏன் ஆந்திராவில் செல்லுபடியாக கூடாது? கன்னடத்தில் ஏன் செல்லுபடியாக கூடாது? ஒரு இந்தி தமிழ்நாட்டில் செல்லுபடியாகிற போது ஒரு தமிழ் அறியாத மாநிலங்களில் ஏன் செல்லுபடியாக கூடாது? நீங்கள் அப்படித்தானே தமிழை செல்லுபடி ஆக்க வேண்டும், அப்படித்தானே ஆக்க முடியும். அதனால் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேட்டைக்காரி என்ற தலைப்பை அவர் ஏற்றுக்கொண்டதற்காக காளிமுத்துவுக்கு நான் என்னுடைய அன்பை, நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கருதலாம், காளிமுத்து காளிமுத்து என்ற இந்த கிராமத்தான் என்னிடம் வந்ததும் முகத்தை பார்த்து, நிறத்தை பார்த்து, அவர் உடல் மொழியை பார்த்து, அவர் ஆடை அணிந்திருக்கிற அந்த அசுரத்தையை பார்த்து இவரை ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்று நான் கருதவில்லை. இவனைத்தான் ஏற்றுக்கொண்டு ஆதரிக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவன் நம்மவன், நம் மன்னவன், என்னுடைய உறவினன் என்றால் ஜாதி கீதி எனக்கு தெரியாது, யாரையும் நான் கேட்கறதில்ல. தமிழன், பச்சை தமிழன், நிறத்தால் கருப்பு தமிழன், இவனை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கருதினேன். யாருக்கு என்ன குணம் என்று தெரியாது. நிராகரிக்கப்பட்டவர்களெல்லாம் எந்தெந்த உயரத்தில் இருந்தார்கள் என்பது உங்களுக்கு தெரியாது.
ஒரு நடிகர் தான் நடித்த இயக்குனரிடம் சென்று கெஞ்சுகிறார், அந்த இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார், இதான் என்னுடைய முதல் படம், தயவு செய்து இயக்குனர் அவர்களே எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா படத்துல? ஒரு இயக்குனரை பார்த்து கெஞ்சுகிறார் ஒரு நடிகர், எனக்கு ஒரு க்ளோஸ்அப் போட முடியுமா? ஏன் மேன், உன் முகத்துக்கு க்ளோஸ்அப் கேட்குதா? உன் முகம் சரியில்லை, பல்லு வேற எத்திக்கிட்டு இருக்கு, க்ளோஸ்அப் போட்டா படத்துல ஒரு அருவருப்பு வரும், வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ. அப்படி நிராகரித்த இயக்குனருக்கு பெயர் எல்லிஸ் ஆர் டங்கன். அப்படி நிராகரிக்கப்பட்ட நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். எந்த முகம் நிராகரிக்கப்பட்டதோ அந்த முகத்தை நெஞ்சில் பச்சை குத்தி கொண்டு ரசிகர்கள் இருந்தார்கள் என்பதை உங்களுக்கு தெரியும். எனவே யாரை நிராகரிக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அவர்களிடம் நாம் சென்று அவர்கள் நிழலில் இளைப்பாற வேண்டிய காலம் வந்தாலும் வரும். இன்னொரு நடிகர், இவரை இந்த படத்தை விட்டு தூக்கி விடுங்கள் என்கிறார்கள். ஏன்? இந்த ஆள் வசனம் பேசினால் மீன் வாயை திறப்பது போல இருக்கிறது, இப்படி சொல்லியிருக்காங்க. இவர் வாய் திறந்தால் மீன் வாய் திறப்பது போல இருக்கிறது, வாயை திறக்காமல் வசனம் பேச சொல்லுங்கள், அது எப்படிங்க முடியும்? இவரை நீக்கிவிட்டு இந்த பாத்திரத்திற்கு K.R. ராமசாமியை வந்து பிக்ஸ் பண்ண முடியுமா என்று கேட்டிருக்கிறார்கள். அப்படி கேட்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். படம் பராசக்தி. எந்த நடிகனை நீக்கிவிட்டு நீங்கள் வேறு ஆளை வைத்து படமிடுங்கள் என்று சொல்லப்பட்டதோ அந்த நடிகன் 50 ஆண்டு காலம் தமிழ் கலை உலகை சிம்மாசனமிட்டு ஆண்டு விட்டு போனான். யாரை யார் நிராகரிப்பது? காளிமுத்துவை நான் நிராகரித்தால் என்னை நானே நிராகரித்து விடுவதாக அர்த்தமாகிவிடும். ஒரு நடிகை, ஒரு இயக்குனர் தேடிக்கொண்டிருக்கிறார் ஒரு புதுமுகத்தை. ஒரு நடிகை வருகிறார், அந்த புகைப்படங்களை எல்லாம் ஒட்ட வைத்து பார்க்கிறார். இந்த கோணம் மறுகோணம், இப்படி பார்க்கிறார் அப்படி பார்க்கிறார். பெண்ணை வரவழைத்து பார்க்கிறார். பார்த்து விட்டு சொன்னார், பெண்ணே, இன்னும் சினிமாவுக்கான முக வெட்டு, முக கோணம் இன்னும் வரவில்லை. இந்த போட்டோஜெனிக் ஃபேஸ் இன்னும் உனக்கு வந்து சேரவில்லை. வருமா வராதா தெரியாது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு உன் போட்டோவை அனுப்பு. என்னுடைய கோணத்தில் அது சரியாக இருந்தால் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி நிராகரித்தவர் இயக்குனர் ஸ்ரீதர், நிராகரிக்கப்பட்டவர் ஹேமமாலினி. இந்த நிராகரிப்பினாலேயே அந்த அம்மையார் இந்திக்கு சென்று வெற்றி பெற்ற பிறகு என் வாழ்நாளில் என்னை நிராகரித்த தமிழ் சினிமாவில் நடிக்க மாட்டேன் என்று ஒரு உத்தரவாதம் எடுத்துக்கொண்டதாக என் செவிகளுக்கு வந்தது. இதில் எவ்வளவு உண்மை என்று எனக்கு தெரியாது. என் செவிகளுக்கு வந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டும். யாரும் சினிமாவில் பெருசாக வரலாம். நண்பர்களே, நீட்டி முழக்க ஆசைதான், ஆனால் வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த பாடல்களை பற்றி நான் கொஞ்சம் சொல்லியாக வேண்டும். எவ்வப்பொழுதெல்லாம் ஒரு கவிஞன் தன் கவிதையை கொண்டு போய் பாட்டுக்குள் செருகுகிறானோ, பாட்டு என்ற சிம்மாசனத்தில் கவிதைக்கு எப்போது முடிசூடுகிறானோ அப்போதெல்லாம் தமிழ் பாட்டு உச்சத்தில் கொடிகட்டி பறந்திருக்கிறது. நான் இப்போது ஒன்று சொல்லிக் கொள்ள வேண்டுமா நண்பர்களே, ஊடக நண்பர்களே? இதோ நேரடி ஒளிபரப்பில் கூட யூடியூப் நண்பர்கள் இதை ஒளிபரப்பிக் கொண்டிருக்க கூடும். அல்லது நாளை விடுவதற்குள் எப்படி தெரியுமா ஆச்சரியப்பட்டேன் தெரியுமா? நான் இங்கு பேசுகிறேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன். காலையில் 5 மணிக்கு எழுந்து 5:45 என் புல்வெளிக்கு வந்து விடுகிறேன் பத்திரிகை படிக்க. 3/4 மணி நேரத்தில் என் யோகாசனமோ நடைப்பயிற்சியோ முடிச்சுட்டு ஒரு காலையில் பத்திரிகை படிக்கல பைத்தியம் முடிச்சிடும். பத்திரிகை படிக்க உட்கார்றேன். தொலைபேசி வருகிறது 6:15. ஐயா, நேற்று சாயந்தரம் நீங்க பேசின பேச்சு அற்புதம், பின்னிட்டீங்க. இந்த விஷயத்தை மட்டும் நீங்க தவிர்த்து இருக்கலாம். எப்படி? நேற்று மாலை நான் பேசுகிற பேச்சுக்கு அதிகாலை 6:15 வந்து விமர்சனம் வருகிறது, பாராட்டு வருகிறது,
பூமாலையோ அம்போ அதிகாலையில் என் மார்பில் விழுகிறது. இவ்வளவு வேகமாக இருக்கு உங்க ஊடகம். உங்க ஊடகத்தை நான் பாராட்டுகிறேன். தயவு செய்து இந்த ஊடக ஆற்றலை நன்மைக்கு மட்டுமே பயன்படுத்துங்கள். தயவு செய்து இந்த ஊடகங்களை எங்கள் கலைஞர்களை மேம்படுத்த பயன்படுத்துங்கள். தமிழ்நாட்டின் விழுமியங்களை, தமிழ்நாட்டின் மேன்மைகளை, இலக்கியங்களை, நல்லியல்புகளை, இன்னும் செத்து போகாத நீதியை, இன்னும் தோற்று போகாத உறவுகளை, இன்னும் எங்கள் மூதோதையர்களை வழிபடக்கூடிய அந்த முன்னுரிமையை போற்றுவதற்கும் காப்பாற்றுவதற்கும் இந்த ஊடகங்கள் பயன்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். இப்போது சொல்கிறேன், எவ்வப்போதெல்லாம் நல்ல பாடல்கள் வந்து தெரியுமா? கவிஞன் கவிதையை தொட்டுக்கொண்டு எழுதிய போதுதான். கவிஞர் கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். வானம் அழுவது மழையெனும் போது, வையம் அழுவது பனியெனும் போது, கானம் அழுவது கலையெனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? வானம் அழுவது மழையெனும் போது, வையம் அழுவது பனியெனும் போது, கானம் அழுவது கலையெனும் போது, கவிஞன் அழுவது கவிதையாகாதோ? இது ஒரு கவிதை, தூரத்தில் இருக்கு. இந்த கவிதையை எங்காவது ஒரு பாட்டுக்குள் வைக்க முடியுமா என்று கவிஞன் காத்திருக்கிறான். ஒரு நல்ல தங்க கட்டி கிடைத்தால் தன் மகளுக்கு எப்படியாவது அதை நகையாக்கி விட வேண்டும் என்று ஒரு தாய் துடிப்பது போல, ஒரு நல்ல கவிதை கையில் கிடைத்தால் அதை பாடலாக்கி விட வேண்டும் என்று ஒரு பாடலாசிரியன் துடிப்பான். அந்த துடிப்பு தான் கலை துடிப்பு. அதுதான் ஒரு மேன்மைக்கான ஒரு உத்தி. இவர் பாட்டார். கவலை இல்லாத மனிதன் ஒரு பாட்டு, சந்திரபாபுக்கு ஒரு பாட்டு, பிறக்கும் போதும் அழுகின்றான் பாட்டு. இந்த கவிதையை தூக்கி அங்க வச்சாரு. எப்படி வச்சாரு? இரவின் கண்ணீர் பனித்துளி என்பார், முகிலின் கண்ணீர் மழைத்துளி என்பார். இயற்கை அழுதால் உலகம் செழிக்கும், மனிதன் அழுதால் இயற்கை சிரிக்கும். அதை கொண்டு வந்து இங்க பந்தி போட்டார். இப்போது கவிதையின் அனுபவத்தை, கவிதையின் வீச்சை, கவிதையின் செழுமையை, அதன் பரவசத்தை, கவிதை என்ற உள்ளீட்டை கொண்டு வந்து பாடலுக்குள் அவர் பதியம் போட்ட பொழுது தமிழர்கள் கவிதையும் படித்தார்கள், பாடலும் கேட்டார்கள். இது ஒரு கவிஞர் இந்த மண்ணுக்கு செய்கிற மரியாதை, அவன் கொடுக்கிற சீதனம், அவருடைய கொடை என்று நீங்கள் கொண்டாட வேண்டும். நான் சிந்து பேரவியில் ஒரு வரி எல்லாரும் பாராட்டினீங்க. என் விதி அப்போதே தெரிஞ்சிருந்தாலே கர்ப்பத்தில் நானே கரைஞ்சிருப்பேரே. இந்த வரி வந்து ஒரு மகள் பெறப்பட்டவுடன் குப்பை தொட்டியில் வீசப்பட்டாள். இல்லெஜிட்டிமேட் சைல்டு, முறையற்ற வழியில் பெறப்பட்ட குழந்தை. அவ கூட்டி போயிட்டா. குழந்தை சாகல, வளருது. குழந்தை வளர்ந்து 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 தாயை கண்டுபிடிக்குது. அந்த தாய் முன்னால ஒரு பாட்டு பாடுது அந்த குழந்தை. பாலச்சந்தர் என்ற மகா கலைஞனுடைய கதையில் ஒரு எவ்வளவு முக்கியமான செய்தி. காளிமுத்து போன்றவர்களுக்கு, நம்முடைய பேரரசு போன்றவர்களுக்கு இப்போ ஏன் நல்ல பாட்டு வரலன்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க பார்ப்போம். இசைக்கு பஞ்சமில்லை, மொழிக்கு பஞ்சமில்லை, இயக்குநர்களுக்கு பஞ்சமில்லை, தொழில்நுட்பத்திற்கு பஞ்சமில்லை. எதற்கு பஞ்சம் என்றால், பாடல்களை உட்கார வைப்பதற்கு உங்க கதையில் இடுப்பு இல்லை தம்பி. இந்த குழந்தை எங்க உட்கார வைப்பீங்க? உங்க இடுப்புல உட்கார்ந்தா அந்த குழந்தை வலிக்கு விழுந்து செத்தே போகும். உட்கார இடம் இல்லை. அந்த காலத்துல பாட்டுல தோல்ல ஒரு குழந்தை, கதையின் தோளில் ஒரு குழந்தை, வலத்தோளில் ஒரு குழந்தை, இடத்தோளில் ஒரு குழந்தை, கக்கத்தில் ஒரு குழந்தை, மறுகக்கத்தில் ஒரு குழந்தை, ஓரிடுப்பில் ஒரு குழந்தை, மறு இடுப்பில் ஒரு குழந்தை. இப்படி 6 பாடல்கள் உட்காரும். இன்னைக்கு உட்காருவதற்கு கதையில இடுப்பு இருக்கா? இடம் இருக்கா? நாற்காலி இருக்கா? ஏதாவது ஒரு பாட்டை எழுதி கொடுத்தால் அந்த பாட்டு முதல்ல ஒரு பாட்டு வந்து 7 நிமிஷம் 8 நிமிஷம் இருக்கும். பழைய பாட்டெல்லாம் 3 நிமிஷம் 30 செகண்ட்ஸ் தான். இப்போ ஒரு பாட்டு 5 நிமிட பாட்டை 5 நிமிடத்திற்கு பயன்படுத்துவதற்கு உங்கள் கதை அனுமதிக்கவில்லை.
அது அப்படியே பல்லவியை தேய்ச்சி விட்டு அப்படியே போயிடுறாங்க. ஆங்கில படங்களை பார்த்து தயவு செய்து நல்லவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள், கெட்டவற்றை தள்ளிவிடுங்கள். ஆங்கில படங்களில் வசனத்தோடு வசனமாய், காட்சியோடு காட்சியாய், படத்தோடு படமாய் பாடல்கள் தேய்க்கப்பட்டு விடுகின்றன. இதை நீங்கள் தமிழ்ல கைப்பற்றாதீங்க, பின்பற்றவே வேண்டாம். ஏன்னா தமிழன் பிறக்கும் போது பாட்டு, வளரும் போது பாட்டு, பள்ளியில் சேர்ந்தால் பாட்டு, திருமணத்தில் பாட்டு, பள்ளியறையில் பாட்டு, தாலாட்டு பாட்டு, செத்தால் ஒப்பாரி என்ற எங்கள் தமிழச்சிகளின் திருப்பாட்டு. இப்படி பாட்டில் பிறந்து, பாட்டில் வளர்ந்து, பாட்டில் கழித்து, பாட்டில் லயித்து, பாட்டில் கரைந்து, பாட்டிலேயே முடிந்து போகிற இனம் தமிழ் இனம். பாட்டை நீங்க படத்தை விட்டு தூக்கி விடாதீர்கள். ஸ்கிரீன் பிளே எழுதும் போது நான் கேட்கிறேன், இயக்குநர்களை கேட்கிறேன், எல்லாத்தையும் நான் சொல்றதில்ல வெளியே. இயக்குநர்கள் வந்தோடனே ஸ்கிரீன் பிளே முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சு சார். வசனம் முடிச்சாச்சு. பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்கீங்களா? என்ன சார் சொல்றீங்க? பாட்டுக்கு ஸ்கிரீன் பிளேயா? அதுதான் முக்கியம். உங்க படத்தில் பாட்டு நிக்கணும்னா பாட்டுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே வேணும். உங்க படத்துல எத்தனை பாட்டுன்னு கேட்டா திகைக்கிறார்கள். என்னென்ன பாட்டு? ஒரு 3 பாட்டு 4 பாட்டு வச்சுக்கலாம் சார். எந்தெந்த இடத்துல அதை யோசிக்கலாம் சார். யோசிக்க கூடாது. குழந்தை பிறக்கும் போதே மூக்கும் மொழியும் காதும் நெஞ்சும் கல்லீரலும் சிறுநீரகமும் சேர்ந்து பிறக்கவில்லை என்றால் பிறந்த பிறகு ஒட்ட வைக்க முடியாது தோழர்களே. பிறக்கும் போதே பாட்டோட பிறக்கணும். இங்க பாட்டு இருக்கா இல்லையா? பாட்டுக்கு இடமில்லை என்றால் பாட்டை தூக்கி எறிந்து விடுங்கள், தப்பே இல்லை. என் கதைக்கு, என்னுடைய சினிமாவுக்கு பாட்டு என்பது தேவையில்லை. பாட்டு என்பது 6ஆம் விரல், இடைஞ்சல் தேவையில்லை என்று நீங்கள் தூக்கி எறிந்து விட்டால் ஒரு கவலை இல்லை. அந்த நாள் என்ன பாட்டு வேண்டியிருந்ததா? ஒரு பாடலாசிரியன், நான் பாட்டு பரபரப்பா எழுதி கொண்டிருக்கிற போது பாலச்சந்திரனை அழைத்தார். ஒரு படம் நீங்கள் செய்து தர வேண்டும். என்ன சார், எத்தனை பாட்டு? பாட்டே இல்ல. அப்படியா? அவர் என்ன ஏன் கூப்பிட்டீங்க? வசனம் தான் இதுல பாட்டு மாதிரி இருக்கணும், இந்த படத்துக்கு வசனம் எழுதி கொடுங்க. என்ன படம் சார்? வண்ண கனவுகள். கார்த்திக். அடி ஒழுக்குகள் என்று MT வாசுதேவநாயர் மலையாளத்தில் எழுதி கொடுத்து மம்புட்டி கதாநாயகனாக நடித்த படத்தை தமிழில் கவிதாலயா வண்ண கனவுகள் என்று எடுத்தது. பாடல்கள் வைரமுத்து அல்ல, வசனம் வைரமுத்து. 100 நாள் படம் ஓடிச்சு. பாடலின் வேலையை வசனம் செய்வதாக நான் கற்பித்துக் கொண்டு எழுதினேன். நிறைவில்லை, ஆனாலும் கூட கற்பித்துக் கொண்டு எழுதினேன். படத்துக்கு தேவை எழுதிடலாம். ஆனா படம் பிறக்கிற போது, கதை பிறக்கிற போதே நீங்க ஸ்கிரீன் பிளே எழுதிடணும். காளிமுத்துக்கிட்ட எனக்கு பிடிச்சது, இது காட்டுக்குள்ள ஒரு பாட்டு. என்ன பாட்டு சார்? காட்டை நேசித்து, காட்டை போற்றி ஒரு பாட்டு. ஏன்? காடுதான் இந்த களத்தின், இந்த கதையின் களம். காடுதான் இந்த படத்தினுடைய உட்கட்டமைப்பு. எனவே காட்டுக்குள்ள போற போது பாட்டு காட்டை விட்டு வெளியே போகக்கூடாது. பாலைவனத்தில் இருக்கிற போது மணலை பற்றி பாட்டு, மருதநிலத்தில் இருக்கிற போது நெல்லை பற்றி பாட்டு, குறிஞ்சி நிலத்தில் இருக்கிற போது தேனை பற்றி பாட்டு, காட்டுக்குள்ளே இருக்கிற போது காட்டை பற்றி பாட்டு என்று சொன்னவுடன் நான் என்கிட்ட விட்டுருங்க தம்பி, நான் என்கிட்ட விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். நான் ஒரு கவிதை எழுதியிருந்தேன். அந்த கவிதையை பாட்டாக்கலாம்னு. எவ்வப்போதெல்லாம் கவிதையிலிருந்து பாடலுக்கு பரிமாறப்படுகிறதோ அவ்வப்போதெல்லாம் தமிழ் பாட்டு தழைத்தோங்கி இருக்கிறது. என் முன்னோடிகள் காலத்திலிருந்து இன்று வரைக்கும் என்று சொன்னேன் அல்லவா? என் கவிதையை எடுத்து வைத்தேன். சீ மிருகமே என்று மனிதனை திட்டாதே மனிதனே. எந்த விலங்கும் இறைப்பைக்கு மேலே இன்னொரு வயிறு வளர்ப்பதில்லை. எந்த புறாவும் தஞ்சோடி என்று பிற ஜோடி தொடுவதில்லை. கர்ப்பவாசனை கண்டுகொண்டால் காளை பசுவை சேர்வதில்லை. விலங்குகளுக்கு தொழுநோய் இல்லை தெரியுமோ? எந்த விலங்குக்கும் சர்க்கரை வியாதி இல்லை.
எந்த பறவையும் கூடு கட்டி வாடகைக்கு விடுவதில்லை. மாண்டால் மானின் தோல் ஆசனம், மயிலின் தோகை விசிறி, ஒட்டகத்தின் எலும்பு ஆபரணம். நீ மாண்டால் பலரை நெருப்பே நிராகரிக்கும் என்பதால் தானே புதைக்கவே வளைகிறோம். காட்டுக்குள் மதம் இல்லை, காட்டுக்குள் மூட நம்பிக்கை இல்லை. அங்கே யானையின் கால